السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புதுச்சேரி மாவட்ட காந்தி நகர் கிளையின் சார்பாக இந்த ஹஜ் உம்ரா வழிகாட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் ஹஜ்ஜையும் உம்ராவையும் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பது தொடர்பான மார்க்க வழிகாட்டுதல்களுக்குள் செல்வதற்கு முன்பாக ஹஜ் தொடர்பான சில அடிப்படையான விஷயங்களை நாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ் என்பது இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் ஒரு தூண் ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இஸ்லாம் என்பது 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்தி அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் வ ஸௌமி ரமலான் வ ஹஜ்ஜில் பைத், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்வது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார், அவருடைய தூதர் என்பதை சாட்சி கூறுவது, தொழுகையை நிலைநாட்டுவது, ரமதான் மாதம் நோன்பு நோற்பது, சக்காத்தை நிறைவேற்றுவது, அல்லாஹ்வுக்காக காபா என்ற ஆலயத்தை ஹஜ் செய்வது ஆகிய 5 தூண்களின் மீது இஸ்லாமிய மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகின்றார்கள். அப்ப இஸ்லாத்தினுடைய தூண்களில் மிக முக்கியமான தூண் இந்த ஹஜ் என்பதாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஹஜ் கடமையை பற்றி சொல்லும் பொழுது, وَلِلَّهِ عَلَى النَّاسِ حِجُّ الْبَيْتِ مَنِ اسْتَطَاعَ إِلَيْهِ سَبِيلًا, யாரெல்லாம் பயணத்தால் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அத்தகைய மக்கள் மீது அல்லாஹ்வுக்காக அந்த ஆலயத்தை, காபா என்னும் அந்த ஆலயத்தை ஹஜ் செய்வது, ஹஜ் என்றால் நாடி செல்வது அவசியமாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வுக்காக காபா என்ற ஆலயத்தை ஹஜ் செய்வது சக்தி பெற்ற மனிதர்களுக்கு கட்டாய கடமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். ஒருவன் தனக்கு வசதி வந்த பிறகும் அதற்குண்டான தகுதிகளை பெற்ற பிறகும் ஹஜ் செய்ய மறுப்பான் என்று சொன்னார். அல்லாஹ் கூறுகின்றான், வமை யக்ஃபுர், யார் மறுக்கின்றாரோ ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், உலகத்தாரை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த ஹஜ் கடமை எதற்காக? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 அடிப்படைகளுக்காக இந்த ஹஜ்ஜை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். முதலாவது அடிப்படை, நாம் இறையச்சம் உடையவர்களா என்பதை இறைவன் வெளிப்படுத்துவதற்காக ஹஜ்ஜை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். ஹஜ்ஜுடைய கடமையின் நோக்கம், நாம் ஹஜ்ஜு செய்து முடித்த பிறகு அதை ஒரு பெருமையாகவோ புகழாகவோ சொல்லிக் கொள்வதல்ல. நாம் இறையச்சம் உடையவர்கள் என்பதை அடையாளப்படுத்தி காட்டுவதற்காக, மறுமை நாளில் மக்களுக்கு மத்தியில் அடையாளப்படுத்தி காட்டுவதற்காக, நாம் இறையச்சம் உடையவர்கள் என்பதை நம்முடைய செயல் மூலமாக வெளிப்படுத்தி காட்டுவதற்காக இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் கட்டுச்சாதம் தயார் செய்து கொள்ளுங்கள், ஹஜ்ஜுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய முன்னேற்பாடுகளிலேயே மிகச் சிறந்தது இறையச்சம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஹஜ்ஜு தொடர்பான இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்தை பற்றி நமக்கு அல்லாஹ் எடுத்துரைக்கின்றார். அதே போன்று ஹஜ்ஜை நம்மீது நாம் கடமையாக்கி கொண்டால், ஹஜ்ஜுடைய காரியங்களில் நாம் ஈடுபட்டு விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், ஹஜ்ஜுக்காக நியத் வைத்தவர்கள், இஹ்ராமுடைய நியத் வைத்தவர்கள் பல காரியங்கள் செய்வது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் பின்னால் விரிவாக பார்ப்போம். அதில் ஒன்று வேட்டையாடுகள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லயப்லுவன்னகுமுல்லாஹு பிஷைஇம் மினஸ் ஸைத். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வேட்டை பொருட்கள் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான். சாதாரணமாக ஹஜ் அல்லாத காலத்துல வேட்டைக்கு செல்லும் போது நபிகள் நாயகம் காலத்தில் சஹாபாக்கள் வேட்டையாடுவார்கள். என்னதான் வேட்டை பிராணியை தேடி தேடி திரிந்தாலும் வேட்டை பிராணி கையில மாட்டாது. ஆனா ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டியவுடன் வேட்டை பிராணி என்ன செய்யும், கையிட்டு பிடிக்கிற மாதிரி, ஈட்டிய வச்சு ஈஸியா தூக்கி எடுக்கிற மாதிரி என்ன செய்யும், அந்த வேட்டை பிராணி ரொம்ப ஈஸியாக பக்கத்துல வரும். ஆனா வேட்டையாட கூடாது என்ற சட்டம். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய ஈட்டிகளும் கைகளுக்கும் எட்டக்கூடிய வகையில் வேட்டை பிராணிகள் மூலமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான். வேட்டையாட கூடாது என்ற தடையை அல்லாஹ் வைத்துவிட்டு வேட்டை பொருட்கள் மூலமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான். எந்த அளவுக்கு சோதிப்பான்? உங்களுடைய கைகளால் பிடிக்கக்கூடிய அளவிற்கு, உங்களுடைய ஈட்டிகளை வைத்து குத்தி எடுக்கக்கூடிய அளவிற்கு மிக அருகில் அந்த வேட்டை பிராணிகள் வரும். எதற்காக? நீங்கள் தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் யார் என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்துவதற்காக. அப்ப ஹஜ்ஜுடைய நோக்கம் அல்லாஹ்வை நாம் பயப்படுகிறோமா இல்லையா என்பதை அடையாளப்படுத்துவதுதான் என்பதை இந்த வசனமும் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. அதே போன்று ஹஜ்ஜில முக்கியமான வணக்கம் குர்பானி கொடுப்பது. அந்த குர்பானியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், அந்த குர்பானி பிராணிகளுடைய இறைச்சிகளும் இரத்தங்களும் அல்லாஹ்வை அடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை அடைகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ் தொடர்பான ஏராளமான வசனங்கள்ல அல்லாஹ் நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது இறையச்சம், அல்லாஹ்வை பயப்படுவது. அல்லாஹ் இறைவனை அஞ்சுபவர் யார் என்று அடையாளப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ஹஜ்ஜில் சில தடைகளை ஏற்படுத்தி உங்களை சோதிக்கின்றான். நீங்கள் ஹஜ்ஜுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள், செய்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளிலேயே மிக சிறந்தது இறையச்சம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஹஜ் என்பது நமக்கு நம்முடைய இறையச்சத்தை வெளிப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, ஏராளமான நன்மைகள் அதில் புதைந்திருக்கிறது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நபியே, மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவிக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு தூரமான பிரதேசங்களில் இருந்தும் மெலிந்த ஒட்டகங்கள், அன்றைய காலத்துல பல மைல் தூரம் பயணித்து வந்ததினால் ஒட்டகங்கள் எல்லாம் மெலிந்து விடும். மெலிந்த ஒட்டகங்களில் அவர்கள் காபாவிற்கு வருவார்கள். எதற்காக? தங்களுக்குரிய நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக. ஹஜ் முழுவதுமே நன்மைகள் தான். ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு செயலும் நன்மை. நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது ஹஜ்ஜுல் மப்ரூர், பாவம் கலவாத ஹஜ், லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அதற்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேறு கிடையாது. பாவம் கலவாத ஹஜ் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி நாம செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு பேர் தான் பாவம் கலவாத ஹஜ். அப்ப பாவம் கலவாத ஹஜ்ஜுடைய கூலி அது சொர்க்கத்தை தவிர வேற எந்த கூலியும் கிடையாது. இன்னொரு செய்தி நபிகள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் ஃபலம் யஃப்சுக், யார் ஹஜ் செய்யும் போது மானக்கேடான காரியங்களை செய்யாமல், பாவமான காரியங்களை செய்யாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ,
ரஜஅக யௌமின் வலதத்துஹு உம்முஹு, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்த நாளில் அவன் எப்படி பாவமே இல்லாமல் இருந்தான். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தை பருவ வயதை அடைகின்ற வரை அதற்கு எந்த பாவமும் செய்யப்படாது, பதிவு செய்யப்படாது. அதே போன்று குழந்தைகள் கூட சில தீமைகளை செய்வாங்க அறியாம. ஏதாவது ஒரு கத்தி எடுத்து ஒரு ஆள் மேல போட்டுருவாங்க, ஏதாவது ஒரு பாதிப்பை உண்டாக்கிடுவாங்க. ஆனா பிறந்த குழந்தை எந்த ஒரு பாவத்தையும் என்ன செய்யாது, எந்த ஒரு தப்போ செய்யாது. அப்ப ஒருவன் மானக்கேடான காரியங்களை செய்யாம, பாவம் செய்யாம ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வந்தால், அவன் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தை எப்படி பாவங்களே இல்லாமல் பிறக்கிறதோ அது போன்று அவன் திரும்பி வருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று மற்றொரு செய்தியில பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கப்லு, ஹஜ் என்ற வணக்கம் அதற்கு முந்தைய எல்லா பாவங்களையும் அழித்துவிடும். நம்முடைய எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடிய அற்புதமான வணக்கம் ஹஜ் என்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் உம்ரத்து இல் உம்ரா, ஒரு உம்ராவில் இருந்து இன்னொரு உம்ரா வரை, அதே போன்று ஒரு ஹஜ்ஜில் இருந்து இன்னொரு ஹஜ், அதற்கு இடைப்பட்ட எல்லா பாவங்களையும் அழித்துவிடும். இப்படி ஹஜ் என்பது நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடியது என்பதை மார்க்கம் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஹஜ் இருக்கு பாருங்க, இதை நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நமக்கு மிகப்பெரிய நன்மைகள். தல்பியா கூறுகின்றோம், அது ஏகத்துவ கலிமா, தௌஹீத் கலிமா. தௌஹீத் கலிமாவை முழங்கும் பொழுது அந்த தல்பியாவை செவியேற்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள், பாறைகள், கற்கள் எல்லாமே நாளை அல்லாஹ்விடம் செய்யும், சாட்சி சொல்லும். அதுபோன்று அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ் செய்கின்றான், அந்த ஹாஜிகளுக்கு மிக நெருக்கமாக அல்லாஹ் நெருங்கி வருகின்றான். நெருங்கி வந்து அந்த ஹாஜிகளை பற்றி மலக்குமாரிடம் அல்லாஹ் பெருமையாக பேசுகின்றான். அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலிருந்து ஏராளமான பாவிகளை அல்லாஹ் விடுதலை செய்கிறான். அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய அளவிற்கு வேறு நாட்களில் அல்லாஹ் விடுதலை செய்வதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று ஐயாமு தஷ்ரீக் என்ற சிறப்பு மிகுந்த நாட்கள் ஹஜ்ஜில் தான் இருக்கிறது. பிறை 11, பிறை 12, பிறை 13. அதே போன்று ஈதுல் அல்ஹா என்ற சிறப்புமிக்க நாள், பரக்கத் நிறைந்த நாள் அந்த ஹஜ்ஜில் தான் இருக்கிறது. அரஃபாவுடைய நாள் அந்த ஹஜ்ஜில் தான் இருக்கிறது. குர்பானி பிராணி, குர்பானி அறுத்து பலியிடுதல் என்ற மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய வணக்கம் அந்த ஹஜ்ஜில் உள்ளடங்கி இருக்கிறது. இப்படி ஏராளமான நன்மைகள் ஹஜ்ஜுடைய நாம் சென்றதிலிருந்து திரும்பி வருகின்ற வரை ஏராளமான பாக்கியங்களை உள்ளடக்கியதான் ஹஜ் என்ற ஒரு வணக்கம். அப்ப இந்த ஹஜ் என்ற வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நமக்கு முக்கியமான சில அடிப்படைகளை நாம் தெரிந்திருப்பது அவசியம். எல்லா வணக்கத்துக்கும், ஹஜ்ஜுக்கு மட்டும் கிடையாது, எல்லா வணக்கத்துக்குமே இது அவசியம். முதலாவது என்ன அடிப்படை? நம்ம கிட்ட தௌஹீதுடைய நம்பிக்கை மிக உறுதியாக இருக்க வேண்டும். ஏன்னா எப்படி ஒரு அண்டா நிறைய பால் இருக்குது, பால் இருக்கும் போது உயிரை பறிக்கக்கூடிய ஒரு துளி விஷம் கலந்து விட்டால் அந்த பாலை யார் அருந்தினாலும் அவன் மரணித்து விடுவார். அது போன்றுதான் நம்முடைய அமல்கள்ல ஷிர்க்கு கலந்து விடும் என்று சொன்னால் எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வலையின் அஷ்ரக்த லயஹ்பத்தன் அமலும், நபியே நீர் அல்லாஹ்விற்கு இணை வைத்தாலும் சரி உங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் செய்கின்றான், குறிப்பிடுகின்றார். அப்ப இணை வைத்தல் என்றால் என்ன? அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், நமக்கு பரிபாலிக்கின்றான், நமக்கு ரிஸ்க் தருகின்றான், நமக்கு விதியை நிர்ணயித்தவன் அவன் தான். அவன் நாடாமல் அனாளவு நன்மை தீமை கூட நமக்கு என்ன செய்யாது, ஏற்படாது. நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா இன்ப துன்பங்களும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் ஏற்படுகிறது. அவனுக்கு இணை இல்லை, அவனை போன்று யாரும் பார்க்க முடியாது, அவனை போன்று யாரும் கேட்க முடியாது, அவனை போன்று யாரும் அறிய முடியாது, அவனை போன்று அவனுடைய ஆற்றலிலும் பண்புகளிலும் யாருமே கிடையாது. எல்லா வணக்கங்களையும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று நம்புவதற்கு பெயர் தான் தௌஹீத். இதற்கு மாற்றமான செயல்களுக்கு பெயர் தான் ஷிர்க். தர்காக்கள்ல போய் துவா செய்வது, இறைவன் அல்லாதவன் துவா செய்வது, தாயத்து தகடுகளை தொங்க விடுவது,
கஅபாவுடைய அந்த கல்லை தொட்டு அதனும் துவா செய்வதை போன்ற நம்பிக்கையில் செல்வது, இது போன்ற ஷிர்கான காரியங்கள் அனைத்தையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வமவாஹுமுன் நார், அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம்தான். வமாலில் ஸாலிமீன மின் அன்சார், இந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். அப்ப நம்ம கிட்ட நாம எந்த ஹஜ்ஜுக்கு மட்டும் நான் சொல்லல, எந்த வணக்கமாக இருந்தாலும் ஷிர்கு கலந்துருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த வணக்கம் நாசமாகிடும். அப்ப நாம ஏதாவது அறியாம ஷிர்கான வாசகங்களை சொல்லி இருப்போம், செஞ்சிருப்போம், மௌலூத் என்ற ஷிர்கான பாடல்களை பாடி இருப்போம், தர்காக்கள்ல போய் யாராவது கையேந்தி இருக்கலாம். அந்த எல்லா காரியங்களை விட்டு நான் மௌத்தா என்ற வரை இது போன்ற காரியங்களை செய்ய மாட்டேன் என்கின்ற நம்பிக்கை இது போன்ற வணக்கங்களை செய்யக்கூடியவரும் இருக்க வேண்டும். இரண்டாவது இஹ்லாஸ், மன தூய்மை. நான் இந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன். மன தூய்மை இல்லை என்று சொன்னால் நம்முடைய எல்லா வணக்கங்களும் பால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி மட்டும் செய்யக்கூடிய வணக்கங்கள் மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நம்ம பல உரைகள்ல கேட்டிருக்கிறோம், மறுமை நாள்ல முதல் விசாரணை ஒரு உயிர் தியாகி, ஒரு செல்வந்தர், ஒரு மார்க்க அறிஞர், இந்த 3 பேருமே நரகத்துல தூக்கி வீசப்படுறாங்க. என்ன காரணம்? அவங்க கிட்ட இறைவனுக்காக மட்டும் செய்கிறோம் என்ற எண்ணம் இல்லை. நபிகள் நாயகம் சொல்லி காட்டினாங்க, இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமல் இல்லா மா கான லஹு ஹாலிஸன் வ மப்துகிய பிஹி வஜ்ஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்காக பரிசுத்தமான முறையில் அவனுடைய திருமுகத்தை நாடி செய்யக்கூடிய அமல்களை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்ப நம்ம ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க நாம விளம்பரத்துக்காண்டி செய்யறோம் வச்சுக்கிறீங்க. ஹஜ்ஜ எல்லாரும் வாங்க, என்ன வழி அனுப்ப வாங்க அப்படின்னு அதை விளம்பரப்படுத்தி ஊரடைக்கு சாப்பாடு வச்சு விளம்பர நோக்கத்துக்காண்டி ஹஜ்ஜி செஞ்சோம்னா அல்லாஹ் சொல்வதா நபியான சொன்னார்கள், மன் சம்மஅ சம்மஅ அல்லாஹு பிஹி, யார் விளம்பரத்திற்காக செய்கிறானோ அவனுடைய நோக்கத்தை அல்லாஹ் மறுமையில் விளம்பரப்படுத்தி காட்டுவான். வமை யுராயி யுராயி அல்லாஹு பிஹி, யார் அடுத்தவனுக்கு காட்டுவதற்காக செய்கிறானோ அவனுடைய நோக்கத்தை அல்லாஹ் மறுமையில் வெளிப்படுத்தி காட்டி விடுவான். நம்ம செய்யக்கூடிய அமல்கள் நம்மை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக ஆக்குவோம். அல்லாஹ் கூறுகின்றார், நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஆனா அவன சுரக்காய் அனுஷிர், நான் இணை வைத்தலை விட்டு தேவையற்றவர். மன் அமில அமலன் ஃபஅஷ்ரக ஃபீஹி மஇய கைரி தரத்துஹு வஷ்ருகு, எவன் ஒருவன் ஒரு நல்லறத்தை செய்யும் பொழுது அதில் என் அல்லாதவர்களை என்னோடு கூட்டாக்கி விடுகிறான். அல்லாஹ்வுக்காண்டி செய்கிறோம், ஆனா எனக்கு புகழ் வேணும், எனக்கு பெருமை வேணும், எல்லோரும் என்னுடைய செயலை பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்தால் தரத்துஹு வஷ்ருகு, அவனையும் நான் புறக்கணித்து விடுவேன், அவனுடைய ஷிர்கையும் புறக்கணித்து விடுவேன். இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலான ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது, உம்ராக்கு செல்லும் போது ரொம்ப ஒரு கவலையான சூழல் என்னன்னா, செல்போனை வச்சுக்கிட்டே இஹ்ராம லைவ் பண்றது, எல்லாமே நான் இஹ்ராம்ல இருக்கிறேன் பாருங்க, நான் ஹஜ்ஜில இருக்கிறேன் பாருங்க என்று ஒவ்வொரு காட்சியையும் அவர்கள் மக்கள் பார்க்க வேண்டும், தன்னை பற்றி நினைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே எடுத்து காட்டும் பொழுது அந்த செயலுக்கு எந்த கூலியும் அல்லாட்ட இல்லாம போகும். இது அவ்வளவு பெரிய அமல், மிகச்சிறந்த அமல், நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய அமல், நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அமல். அப்படிப்பட்ட அமல்ல மன தூய்மை இஹ்லாஸ் பெற்றுவிடும் என்று சொன்னால் அந்த அமல் முழுவதும் நாசமாகிடும். அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கும், இஹ்லாஸ் மன தூய்மை என்பதுல ரொம்ப கவனமா இருக்கும். 3வது அடிப்படை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ, நாம் கட்டளையிடாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும். ஹஜ் என்ற வணக்கத்துல இன்றைக்கு நாம அந்த ஹஜ் வழிகாட்டி முகாம் நடத்துறோம். இதற்கு பலரும் நடத்துறாங்க. ஆனா மக்கள்கிட்ட நபிகள் நாயகம் சொல்லாத ஏராளமான பொய்களை, பொருட்டுக்களை, விதத்தான துவாக்களை எல்லாம் சொல்லி இந்த ஹஜ்ஜ ஹஜ்ஜு மப்ரூர், பாவம் கலவாத ஹஜ் என்பதற்கு மாற்றி ஒரு ஏற்க முடிய இறைவன் ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஹஜ்ஜாக மாற்றக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம்.
எந்த அளவு சொல்லுவாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஜியாரத் பண்ணாட்டா ஹஜ்ஜே கூடாது அப்படிலாம் போதிக்கிறாங்க. அவருக்கு மாற்றத்துக்கு எந்த சம்மதமும் கிடையாது. எந்த அளவு சொல்லி காட்டுவாங்கன்னா, நாம ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஜியாரத் பண்ண போகும்போது புத்தாடை உடுத்திட்டு போகணும். எப்படி ஒரு களத்துல பார்க்க போகும்போது நாம ஒரு புத்தாடை உடுத்திட்டு அப்படி ஒரு கோட் சூட்லாம் போட்டுட்டு போறோமோ, அது மாதிரி ரசூலுல்லாஹ் நம்மளை பார்க்கறாங்க. நபிகள் நாயகத்தை பார்க்க போகும்போது புத்தாடை உடுத்திட்டு போகணும், பணிவா போகணும். ரசூலுல்லாஹ்க்கு நம்ம அப்படி சலாம் சொல்லணும், இப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் ஷிர்கான நம்பிக்கைகள். நபிகள் நாயகம் நம்மளை பார்க்கிறாங்கன்னு சொன்னா ஷிர்கு. அல்லாஹ்வை போன்று யாரும் பார்க்க முடியாது, அல்லாஹ்வை போன்று யாரும் கேட்க முடியாது. அப்ப இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய நம்பிக்கைகள் செய்வாங்க. இந்த ஹஜ்ஜு வழிகாட்டி முகாம் என்ற பெயர்ல தவறான நம்பிக்கைகளை நம்மிடம் புகட்டி நம்முடைய அமல்களை பாராட்டக்கூடிய காரியங்களை சொல்லி தருவாங்க. அப்போ நபிகள் நாயகம் எப்படி நமக்கு சொல்லி தந்தாங்க, அல்லாஹ் தூதர் எப்படி நம்ம ஹஜ்ஜை வழிகாட்டி தந்தாங்களோ அப்படி செய்தால் மட்டும்தான் அந்த ஹஜ்ஜை செய்ய ஏற்றுக்கொள்ளும். அப்ப இந்த 3 அடிப்படையை மனசுல வச்சுக்கணும். முதலாவது, கடுகளவு ஷிர்க் நம்மகிட்ட வந்துடக்கூடாது. இரண்டாவது, இஹ்லாஸ், மன தூய்மை. மூன்றாவது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி செய்வது. இப்ப நம்ம ஹஜ்ஜுடைய அந்த வணக்கத்துக்குள்ள நம்ம செய்வோம், நேரடியாக சென்று விடுவோம். பொதுவாக நாம ஹஜ்ஜுக்காண்டி கிளம்பும் போது வீட்டில இருந்து நம்ம புறப்படுறோம். வீட்டில இருந்து புறப்படும் போது இந்த ஹஜ்ஜுடைய பயணத்துக்காண்டி எல்லாத்தையும் நம்ம போய் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, பொதுவாக நாம பயணம் செல்லும் போது ஊர் வழக்கம் என்று ஒன்று இருக்கு. ஊர் வழக்கம்னா என்ன? அது மார்க்கத்துக்கு மாற்றமாக இல்லாம இருக்கு. இப்ப நம்ம ஒரு வெளிநாட்டு துபாய்க்கு போறோம், ஒரு சவுதிக்கு போறோம், என்ன செய்வாங்க? வீட்டுல உள்ள பெரிய பெரியப்பா, சின்னம்மா, மாமா, மாமி, சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லுவாங்க, நான் இப்ப வெளிநாட்டுக்கு போறேன், துவா செய்யுங்க. நண்பர்கள்ட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி நாம ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ராக்கு போறோம் அப்படிங்கிற தகவலா சொன்னா தப்பு கிடையாது, ஒரு ஊர் வழக்கமா. ஆனால் உம்ராக்கு போறோம் என்பதற்காக பிரத்யோகமாக, ஹஜ்ஜுக்கு போறோம் என்பதற்காக பிரத்யோகமாக எல்லாரும் பெருங்குண்ட கூட்டம் எல்லாரும் வாங்க, பெண்களாக தானே செய்வாங்க. பல ஊர்கள்ல ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பெண்ணை சந்திச்சு அவங்கள முசாபகா செஞ்சு அவங்களுக்கு சேலைகள் கொடுத்து அன்பளிப்புகள் கொடுத்து இதெல்லாம் விளம்பரப்படுத்துறது. இந்த மாதிரி நோக்கத்தை நாம் யாரையும் அழைக்கவும் கூடாது, யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது, நம்முடைய அமல்களை விளம்பரப்படுத்தி காட்டக்கூடாது. பல ஊர்களில் நீங்க பார்க்கலாம், ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகளுக்கு மாலையை போட்டு அந்த மாலையை ட்ரெயின் ஜன்னல்ல செய்வாங்க, கட்டி விடுவாங்க. தண்டவா ரயில்வே ஸ்டேஷன் செய்யும், அப்படியே திணறக்கூடிய அளவிற்கு பெருங்கொண்ட கூட்டம். இதுதான் எதற்கு? ஒரு ஹாஜியை வழி அனுப்புறதுக்கு சொந்தக்காரங்க ஒரு 10 பேர், ஒரு துபாய்க்கு போறவங்க வழி அனுப்ப எத்தனை பேர் போவாங்க? அவங்களும் சொந்தம் அளவு ரொம்ப நெருங்கிய ரத்த பந்தங்கள் இருந்து 10, 20 பேர், 5 பேர், 10 பேர் போவாங்க. அதையும் தாண்டி பெருங்கொண்ட ஊரை அடைக்கக்கூடிய அளவிற்கு விளம்பரப்படுத்தக்கூடிய அளவிற்கு செல்வது என்பது அது கண்டிப்பாக அது தவறான ஒரு செயல்பாடு என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப நம்ம வீட்டில இருந்து கிளம்பும் போது பயண துவாவை நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும். எல்லா பயணத்துக்கும் பயண துவான்னு ஒரு செய்தி இருக்கு. நம்ம வாகனத்துல ஏறும் போது நபிகள் கட்டுறது பயண துவா, சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இன்ஷாஅல்லாஹு பிகும் லாஹிகூன் நஸலுல்லாஹ லனா வ லகும் அல் ஆஃபியா அல்லாஹும்ம இன்னா நஸலுக ஃபீ ஹாதா ஸஃபரி அல் பிர்ர வ தக்வா ومن العمل ما ترضى اللهم هون علينا سفرنا هذا واطوي عنا بعدا اللهم انت صاحب في السفر والخليفة في الأهل والخليفة في اللهم إني أعوذ بك من وعثاء السفر وغابة المنظر وسوء المنقلب في المال والأهل. இந்த பயண துவா அற்புதமான துவா. என்னுடைய அர்த்தத்தை நீங்க படிச்சு பார்த்தாலே நம்ம ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வணக்கத்துக்கு ரொம்ப பொருத்தமான துவா. அப்போ நம்ம வாகனத்துல ஏறி நம்ம இருக்கையில அமர்ந்தவுடனே இந்த பயண துவாவை நம்ம செய்யணும், போதைக்கொள்ள வேண்டும். நீளமான துவா நமக்கு தெரியாவிட்டாலும் சுருக்கமான முறையில சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இந்த வாசகத்தையாவது நம்ம செய்ய வேண்டும், சொல்லிக் கொள்ள வேண்டும். இப்போ நாம ஹஜ்ஜுக்கு போறோம். இஸ்லாம் ஹஜ்ஜுடைய கிரியைகள் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது சொல்லுங்க பாப்போம். யாருக்கா தெரியுமா? ஹஜ்ஜுடைய கிரியைகள் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுது? சரி, நானே சொல்லிடுறேன். ஹஜ்ஜுடைய கிரியைகள் அதிகமான பேர் நாம எப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறோம்னா, ஹஜ்ஜுடைய கிரியைகள் பிறை 8ல ஆரம்பிச்சு பிறை 13ல முடியுது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. ஹஜ்ஜுடைய கிரியை, ஹஜ் என்பது எங்க ஆரம்பிக்க சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கஅபாவை மையமாக வைத்து அதை சுற்றி ஒவ்வொரு பகுதியிலும் வரக்கூடிய மக்களுக்கு அவங்க ஒரு எல்லை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அந்த எல்லையை வந்தடைந்து அந்த எல்லையில வச்சு நாம ஹஜ்ஜுடைய செயலில் நுழைவதற்கான வாசகங்களை சொல்லிவிட்டால் நாம் ஹஜ்ஜுக்குள் நுழைந்து விட்டோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், அல் ஹஜ்ஜு அஷூரு மஅலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள். ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல, இப்ராஹிமி காலகட்டத்துல ரொம்ப தூரமான பிரதேசங்கள்ல இருந்து வருவாங்க. அப்ப தூரமான பிரதேசங்கள் வரக்கூடியவங்களுக்கு அந்த எல்லை வந்தவுடன் அவங்க ஹஜ்ஜுடைய செயல்களில் நுழைய போகிறோம். இப்ப எல்லாருமே ஹஜ்ஜுக்காண்டி போர்வையத்தை வச்சிருப்பாங்க. இன்னமல் அமால் பின்னியா, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. இந்த நியத்துலனா எந்த செயலுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. குர்ஆன் சொல்றாரு, நல்ல விளையாடிட்டு வந்து முகத்தை கைகாலை எல்லாம் கழுவுறாரு, ஒது செய்யற மாதிரியே கழுவுறாரு. ஆனா அவர் உள்ளத்துல ஒது செய்யற எண்ணம் இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, அது ஒதுவா கருதப்படுமா? செய்யப்படாது, கருதப்படாது. அப்போ அதே போன்று நாம ஹஜ்ஜுக்கு போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையான எண்ணம் உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் அது ஹஜ்ஜாக செய்யப்படாது, கருதப்படாது. அப்ப அடிப்படையா எண்ணம் இருக்க வேண்டும். இன்னமது அமால் பின்னியா. அதே நேரத்துல ஹஜ்ஜுக்கு உள்ள நாம நுழையணும் பாருங்க. ஹஜ்ஜுக்கு உள்ள நுழைதல் என்பது, ஹஜ்ஜுடைய செயல்களுக்குள் நுழைதல் என்பது இந்த எல்லைகள்ல இருந்தான செய்தி ஆரம்பிக்கும். உதாரணமா நம்ம வீட்டுல ஒழு செய்யறோம். எதுக்காக லுகர் பார்க்க சொல்லிட்டாங்க? வீட்டுல ஒழு செய்யறோம், நடந்து நாம வர்றோம். எதுக்காண்டி வர்றோம்? தொழுகைக்காண்டி வர்றோம். தொழணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் தொழுகையுடைய செயல்களுக்குள் நாம் எப்ப நுழைகிறோம்? அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் சொல்லும் பொழுது என்ன செய்யறோம்? தொழுகையுடைய செயல்களுக்குள் நம்ம என்ன செய்யறோம்? நுழைகிறோம். அதே போன்று நாம ஹஜ் செய்யணும் நிய்யத்து நம்ம உள்ளத்துல கண்டிப்பா இருக்கும். ஆனால் ஹஜ்ஜுடைய செயல்கள் எங்க, உம்ராவுடைய செயல்கள் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம்னா, எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம்னா இந்த எல்லைகள்ல இருந்து தான் செய்ய ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு இத பாருங்க, உங்களுக்கு வந்து இது காபா. காபாவை மையமா வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல எல்லைகள், துல்ஹுலைஃபான் ஒரு எல்லை, சின்ன ஒரு மேப்பு தான். துல்ஹுலைஃபான் ஒரு எல்லை, தாத் இருக்குன்னு ஒரு எல்லை, கர்ண மனாசில் அப்படின்னு ஒரு எல்லை, எலம்லம் அப்படின்னு ஒரு எல்லை, ஜுஹ்ஃபா அப்படின்னு ஒரு எல்லை, ராபியத் அப்படின்னு ஒரு எல்லை. இப்ப மதீனால இருந்து வரலாம்னு வச்சுக்கிறீங்க, அவங்களுக்கு எல்லை துல்ஹுலைஃபா. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துல்ஹுலைஃபாங்கிறது வந்து 420 கிலோமீட்டர், மக்காவுல 420 கிலோமீட்டர். தாத் இருக்கு என்பது 100 கிலோமீட்டர், ஜோஃபா என்பது 186 கிலோமீட்டர், கர்ண மனாசில் என்பது மக்காவுல இருந்து 75 கிலோமீட்டர், எலம்லம் என்பது மக்காவுல இருந்து 120 கிலோமீட்டர். அப்போ இந்த எல்லைகள்ல வச்சு நாம என்ன செய்யணும்? ஹஜ்ஜுக்காண்டி அல்லது உம்ராவுக்காண்டி உம்ராவில் நுழைகிறோம் என்பதற்கான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் நாம ஹஜ்ஜுக்குரிய செயல்களில் நுழைந்து விட்டோம். ஹஜ்ஜுடைய செயல் எங்கிருந்து ஆரம்பிக்குது? எல்லாரும் நினைக்கிறாங்க ஹஜ் எங்க எங்க ஹஜ் எப்போ நினைக்கிறாங்க? பிற 8ல இருந்து நினைக்கிறாங்க. பிற 8ல இருந்து கிடையாது. இந்த எல்லைகளில் நாம், இந்த எல்லைகள்ல வந்து நாம வந்து அங்க என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று பின்னாடி சொல்லி காட்டுறோம். இந்த எல்லைகளுக்குள் வந்து விட்டாலே, இந்த எல்லைகள்ல இருந்து நாம ஹஜ்ஜில் நுழைவதற்குரிய அல்லது உம்ராவில் நுழைவதற்குரிய வாசகங்களை சொல்லிவிட்டாலே நம்ம எதுல நுழைஞ்சிட்டோம்? உம்ராக்குள்ள நுழைஞ்சிட்டோம். அப்ப உம்ரா என்பது, ஹஜ் என்பது எங்கிருந்து துவங்குகிறது? எங்கிருந்து துவங்குது? ஹஜ் என்பது அந்த எல்லைகள்ல துவங்கும். மக்காவுல செய்யக்கூடிய காரியங்கள் மட்டும்தான் ஹஜ் என்பது கிடையாது. சரி, அதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள். இந்த எல்லைகள்ல இருந்து ஹஜ்ஜுக்குள்ள நுழையணும் பாருங்க. இது 3 மாதங்களுக்கு மட்டும்தான். உதாரணமா துல்ஹை, அதாவது ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். இப்போ ஒரு ஆளு ரமலான் மாசத்துல இந்த எல்லைக்கு வந்து நான் வந்து ஹஜ்ஜுக்கு செய்ய போறேன் நியத்து வச்சானா செல்லாது. ஹஜ்ஜுக்கா நியத்து ஆகாது. எந்த மாசத்துலதான் நியத்து வைக்கணும்? இப்போ லுகர் தொழுக சூரியன் உச்சி சாஞ்ச பிறகுதான் நாம லுகர் தொழணும். ஒரு ஆள் 11 மணிக்கு லுகர் தொழுதான்னு வச்சுக்கிறீங்க, அது லுகர் தொழுகையா கருதப்படுமா? கருதப்படாது. அதே மாதிரி ஹஜ்ஜுக்குரிய காலங்கள் எதுதான்? ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். இந்த மாசத்துலதான் இந்த எல்லைகள்ல இருந்து என்ன செய்யணும்? நாம ஹஜ்ஜுக்கு நியத்து வைக்கிறது.
அல்லது ஹஜ்ஜு கூடிய உம்ராக்குரிய நியத். ஏன்னா ஹஜ்ஜு என்பது 3 வகைப்படும். இப்ப நான் வந்த ஹஜ்ஜு என்பது எத்தனை வகைப்படும்? 3 வகை. ஒண்ணு ஹஜ்ஜே இஃப்ராத், ஹஜ்ஜை மட்டும் செய்வது, அல்லது ஹஜ்ஜே கிரான், ஒரே இஹ்ராம்ல ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வது. மூன்றாவது ஹஜ்ஜு தமத்து. மூணாவது என்னது? ஹஜ்ஜு தமத்து. நாம இந்த எல்லைகளில் இருந்து உம்ராவுக்குரிய செயல்களுக்கு நியத்து வைத்து உம்ராவை நிறைவேற்றிவிட்டு பிறகு இஹ்ராமிலிருந்து விடுபட்டு துல்ஹஜ் பிறை 8 எது செய்யணும்? ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராமுடைய நியத்தை வைத்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. நம்ம இந்தியாவிலிருந்து போகக்கூடிய எல்லோருமே தமத்து முறையில தான் நாம ஹஜ்ஜு செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, தஹலத்தில் உம்ரத்து ஃபில் ஹஜ்ஜி இலா யௌமில் கியாமா. ஹஜ்ஜுக்குள் உம்ரா என்பது கியாமத் நாள் வரை நுழைந்து விட்டது. ஹஜ்ஜுக்குள் உம்ரா என்பது கியாமத் நாள் வரை நுழைந்து விட்டது. நாம தனித்தனியா செய்யக்கூடிய உம்ராக்கள் தனி. நம்ம இன்னைக்கு கூட போய் என்ன செய்யலாம்? உம்ரா செய்யலாம். ஆனால் உம்ராவை முடித்து விட்டு ஹஜ்ஜு செய்து கொண்டு இருக்கு. இந்த ஹஜ்ஜுக்கு உள்ள உம்ரா, உம்ரா தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்யும் போது முதலில் உம்ராவை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகு எதை நிறைவேற்ற வேண்டும்? ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். இந்த முறையில ஹஜ்ஜு செய்வதுதான் மிக மிக சிறந்த ஹஜ்ஜு என்று நபிகள் சொல்லி இருக்கிறாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் காலத்துல பலிப்பிராணியை கையோட கொண்டு போவாங்க. இப்ப நாம ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஆட்கள் அங்க போய் தான் பலிப்பிராணி வாங்குவோம். மக்கால போய் என்ன செய்வோம்? பலிப்பிராணி வாங்குவாங்க. அதுக்கு உண்டான பணத்தை உங்கள்கிட்ட வாங்கியிருப்பாங்க. நபிகள் நாயகம் காலத்துல என்ன செய்வாங்கன்னா கையோட பலிப்பிராணியை கொண்டு போவாங்க. கையோட பலிப்பிராணியை கொண்டு போகும்போது இவங்க பலிப்பிராணியை என்றைக்கு தான் அறுக்க வேண்டும்? யாருக்கா தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போறவங்க பலிப்பிராணி என்னைக்கு அறுக்கணும்? துல்ஹஜ் பிறை 10. எத்தனை இருக்கணும்? துல்ஹஜ் பிறை 10, 11, 12. அறுக்க வேண்டிய நாள் எப்ப ஆரம்பிக்குது? 10ல தான் ஆரம்பிக்குது. அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலா தஹ்லிகு ரூஸக்கும் ஹத்தா யபுலுகல் ஹதீம் மஹில்ல. அந்த பலிப்பிராணி அதற்குரிய எல்லையை அடையும் வரை, பிறை 10 அடையும் வரை உங்கள் தலையை மறித்து விடாதீர்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பலிப்பிராணியை கையோட கொண்டு போயிட்டாங்க. கையோட கொண்டு போனா அவங்க இந்த எல்லையில வச்சு ஹஜ்ஜுக்குள் நுழைவதற்கான அந்த நியத்தை, அந்த வார்த்தைகளை சொல்லிட்டாங்கன்னா அவங்க இஹ்ராம்ல இருந்து விடுபடவே முடியாது. அவங்க உம்ராவை நிறைவேற்றி விட்டு அதே இஹ்ராம்ல அவங்க நீடிப்பாங்க. நீடித்து திரும்ப ஹஜ்ஜை நிறைவேற்றின பிறகுதான் அவங்க எல்லிருந்து விடுபட முடியும். இஹ்ராம்ல இருந்து என்ன செய்ய முடியும்? விடுபட முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலிப்பிராணியோட ஹஜ்ஜுக்கு வந்துடுறாங்க. வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்க்கு உத்தரவிடுறாங்க, நீங்க உம்ராவை நிறைவேற்றி விட்டு தான் எதை நிறைவேற்ற வேண்டும்? ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். அப்படி உத்தரவிடும் போது பலிப்பிராணியோடு வந்த ஒரு சில சஹாபாக்களை தவிர, ரசூலுல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர், இந்த மாதிரி ஒரு சில சஹாபாக்களை தவிர மற்ற எல்லா சஹாபாக்களும் தமத்து முறையில் தான் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். அதுதான் சிறந்த ஹஜ். எந்த முறையை ஹஜ்ஜை நிறைவேற்ற? தமத்து முறை. தமத்து முறைனா என்ன? முதல்ல உம்ரா செய்வது, பிறகு என்ன செய்வது? ஹஜ்ஜு செய்வது. இப்போ தமத்து, நம்ம இந்தியாவிலிருந்து போகக்கூடிய அனைவருமே நாம தமத்து முறையில் தான் என்ன செய்வோம்? நாம ஹஜ்ஜு செய்வோம். தமத்து முறைனா என்ன? சொல்லுங்க பாப்போம். தமத்து முறைனா என்ன? முதல்ல என்ன செய்யணும்? உம்ராவை நிறைவேற்ற, அதுக்கு பிறகு ஹஜ்ஜை நிறைவேற்ற. இந்த உம்ரா என்பது எதற்குள்ள உம்ரா? ஹஜ்ஜுக்குள்ள உம்ரா. இந்த உம்ராவும் ஹஜ்ஜும் சேர்ந்தா என்னது? ஹஜ். சரிங்களா? இப்போ தமத்து முறை நாம ஹஜ்ஜு செய்யும் நமக்குரிய எல்லை எலம்புலம். இப்ப இந்த எல்லையில இறங்கி சில காரியங்களை செய்யணும். அதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. இப்ப நம்ம பிளைட்ல போகும்போதே என்ன செய்வாங்க? எல்லை உங்களுக்கு அறிவிப்பாங்க. அப்ப அந்த எல்லை இப்ப மதீனாவுக்கு வரலாம துல் ஹுதைஃபாவுல இறங்கி என்ன செய்வாங்க? நம்ம இஹ்ராமுக்கு முன்னாடி குளிப்பது சுன்னத். இஹ்ராம் முன்னாடி என்ன செய்யலாம்? குளிக்கலாம். அதே போன்று இஹ்ராமுக்கு முன்னாடி நாம என்ன செய்யலாம்? இஹ்ராமுடைய நியத்தை வச்சுட்டோம்னா சில காரியங்களை செய்யக்கூடாது. இஹ்ராமுக்கு முன்னாடி குளிக்கலாம். குளிச்சுட்டு நான் சொன்ன பாருங்க, ஹஜ்ஜில் நுழைவதற்குரிய வாசகங்கள், உம்ராவில் நுழைவதற்குரிய வாசகங்கள், இந்த வாசகத்தை சொல்வதற்கு முன்பாக நாம குளிக்கணும். குளிச்சுட்டு நறுமணம் பூசலாம்.
நறுமணம் பூசுறது என்பது ஆடைகள்ல பூசிடக்கூடாது, உடம்புல பூசுறது, தாடியில பூசுறது, தலைமுடியில பூசுறது, நெத்தியில பூசுறது, அக்குள்ள பூசுறது. எங்க பூசக்கூடாது நறுமணத்தை? எதுல பூசிடக்கூடாது? ஆடையில் பூசிக்கொள்ள கூடாது. அதே போன்று இஹ்ராமுடைய எல்லையில வந்து நான் உம்ராக்குள்ள நுழைய போறேன் அப்படின்னு நம்ம நியத்து வச்சுட்டோம்னு சொன்னோம்னா சில காரியங்களை வந்து ஆண்களும் பெண்களும் செய்யக்கூடாது. என்னென்ன காரியங்கள் பாருங்க. தலை மற்றும் உடல்ல உள்ள முடிகளை என்ன செய்யக்கூடாது? களையக்கூடாது. அப்போ தலை மற்றும் உடல்ல உள்ள முடிகளை இஹ்ராமுடைய நியத்து வச்ச பிறகு களையக்கூடாது என்று சொன்னால் அப்ப அது அந்த சிரமம் நமக்கு வராமல் இருப்பதற்காக இஹ்ராமுடைய நியத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும்? நம்முடைய நகங்களை வெட்டி கொள்வது, அந்தரங்க அக்குள் பகுதி, அந்தரங்க பகுதிகளில் உள்ள அந்த ரோமங்களை நீக்கிக் கொள்வது நமக்கு வந்து ஒரு சுன்னத். அது வந்து ஹஜ்ஜுக்குன்னு உள்ள சுன்னத்து கிடையாது, உம்ராக்குன்னு உள்ள சுன்னத்து கிடையாது, பொதுவான சுன்னத். ஏன்னா இஹ்ராமுடைய நியத் வைத்த பிறகு அதை தலை மற்றும் உடல்ல உள்ள முடிகளை களைவது தடுக்கப்பட்டிருப்பதனால நாம அந்த மாதிரி சூழல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இஹ்ராமுடைய நியத் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நம்முடைய அந்தரங்க பகுதிகளில் உள்ள ரோமங்களை நாம நீக்கி கொண்டு நகங்களை வெட்டி கொள்வது நமக்கு என்னது சிறந்தது. சரி, இஹ்ராமுடைய நியத்து வச்சுட்டோம், ஒரு தலைமுடி உதிர்ந்துட்டாக்கா தப்பு கிடையாது. நாம பிச்சு எடுக்கிறது, நாம வெட்டி எடுக்கிறது, இது என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அடுத்து வந்து நகங்களை வெட்டக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது. நம்ம இஹ்ராமுடைய நியத்து வைக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சோம் பாத்தீங்களா, அப்ப நறுமணத்தை பூசிக்கலாம். அந்த நறுமணம் இஹ்ராமுடைய நியத்து வைத்த பிறகும் உடம்புல இருந்தா தப்பு கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இஹ்ராமுக்கு முன்னாடி நியத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நறுமணம் பூசி விட்டேன். இஹ்ராமுடைய நியத்து வச்ச பிறகும் அந்த நறுமணம் நெற்றியில் மின்னியதை பார்த்தேன், அதனுடைய அடையாளத்தை பார்த்தேன் அப்படின்னு சிலாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது? நறுமணம் பூசக்கூடாது. அதே போன்று வேட்டையாடுவது கூடாது. இன்னைக்கு பெரும்பாலும் அதற்குடைய வாய்ப்புகள் இல்லை, இருந்தாலும் செய்யக்கூடாது. அது தெரிஞ்சுக்கணும். இஹ்ராமுடைய நியத்து வச்ச வேட்டையாடக்கூடாது, திருமண ஒப்பந்தம் செய்யக்கூடாது. இஹ்ராமுடைய நியத்து வச்ச பிறகு அந்த எல்லையில வச்சு நான் உம்ராக்குள்ள நுழைய போறேன், ஹஜ்ஜுக்குள்ள நுழைய போறேன் அப்படின்னு நியத்து வைத்த பிறகு திருமண ஒப்பந்தம் செய்யக்கூடாது. நம்ம ஒரு நிறைய நாட்டு மக்கள் வருவாங்க, நிறைய ஊர் மக்கள் வருவாங்க, நம்ம கிட்ட ஒரு மாப்பிள்ளை இருப்பாரு, ஒரு பொண்ணை பார்ப்போம், அந்த பொண்ணு நம்ம மாப்பிள்ளை தோதுவான பொண்ணா இருக்க எப்பவுமே பேசிடுவோம். அந்த பேச்சு பேசக்கூடாது. இஹ்ராம் வெளிப்பட்ட பிறகு பேசிக்கலாம், இஹ்ராம் நிலையில் இருக்கும் பேசக்கூடாது. திருமணம் முடிக்க கூடாது. கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. மனைவி ஆசையுடன் தொடுதல், கட்டி இணைத்தல், முத்தமிடுதல், தாம்பத்தியத்தில் ஈடுபடுதல், இது எல்லாமே இஹ்ராம் உடைய நிலையில் செய்யக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் மாதங்களில் ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொண்டாரோ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், அவர் ரஃபஸ் என்று சொன்னால் கணவன் மனைவி ஆசையோடு பார்த்தல், கட்டி இணைத்தல், தாம்பத்தியத்தில் ஈடுபடுதல், இது போன்ற காரியங்களை செய்வது என்பது ரஃபஸ். அதே போன்று வலா ஃபுசூக், பாவமான காரியங்களை செய்யக்கூடாது. வலா ஜிதால், வீண் விதண்டாவாதங்கள்ல ஈடுபடக்கூடாது. ஹஜ்ல செய்வாங்க, தவாப் செய்யும் போது, கல்லறியக்கூடிய இடத்துல, சஃபா மர்வா மத்தியில ஓடும் போது ஏதாவது நெருக்கடி ஏற்படும் போது சண்டைக்கு போகக்கூடாது. நம்ம அமல்கள் எல்லாம் பாழாயிடும். தவாப் பண்ணும் போது யாராவது வந்து இடிச்சிடுவாங்க, நம்ம யாரையும் நாம அடுத்தவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. அடுத்தவங்க நமக்கு தொந்தரவு பண்ணாலும் நாம பாவமான வார்த்தைகளை பேசிடக்கூடாது. பொறுத்துக்கோ, நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு பாவம் இருக்குது, என்னப்பா இடிச்சுக்கிட்டு இருக்கிற, நீ மனுஷனா, நீ உன்னை பார்த்த இரவு மாடு சைஸ்ல இருக்கிற, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசிட்டோம் வச்சுக்கிடுங்க, நம்ம ஹஜ்ஜுடைய நன்மைகள் குறைந்து கொண்டே போகும். நம்ம ஹஜ்ஜு செஞ்சோம் வந்து நாம அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். எந்த இடத்துலயும் சரி நாம உறுதியோட போகணும். யார்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது, கோபமா பேசிடக்கூடாது, தப்பான வார்த்தையை விட்டுறக்கூடாது. தொந்தரவு நமக்கு வரத்தான் செய்யும். திடீர்னு என்ன செய்யும், ஒரு இடத்துல தண்ணி கிடைக்காம தாகம் கடுமையா இருக்கும், தண்ணி கிடைக்காம நாசமா போறவன் என்ன ஹஜ்ஜு கூட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி கிடைக்காம ஆக்கிட்டானே அப்படின்னு செய்யக்கூடாது. பாவமான வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. நமக்கு தண்ணி தராம போறவங்களுக்கு அதுக்கு உண்டான தீமை இருக்கும். ஆனால் நாம ஹஜ்ஜில் இருந்து வெளியே வருகின்ற வரைக்கும் விதண்டாவாதங்கள், சண்டைக்கு போறது, பாவமான வார்த்தைகளை பேசுறது செஞ்சிடவே கூடாது. வலா ஜிதால வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் நம்ம செஞ்சிடவே கூடாது. மறந்துடக்கூடாது. மறக்கும் ஒரு தவாஃப் பண்ணும்போது ஒரு ஆள் இடிக்கும் போது நமக்கு மறக்கும்,
என்னடா டக்கு நம்ம வார்த்தையை விட்டுறக்கூடாது. எல்லா இடங்கள்லையும் நாம் ரொம்ப கவனமா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதே போன்று ஆண்கள் தலையை மறைப்பதும் தையல் ஆடைகள் அணிவதும் கையுறைகள் அணிவதும் கூடாது. ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, தலையை மறைக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளு ஹஜ்ஜில் இருக்கும்போது, அவங்க உம்ரால இருக்கும்போது மௌத்தாயிடுறாங்க. கஃபன் செய்யும் போது அவருடைய ஃபலா துகத்தீர் ரஸோ, தலையை மறைக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும்போது ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, தலையை மறைக்க கூடாது. தலையை மறைக்கிறது சொன்னோம்னா தொப்பி போடுறது, தலைக்கு ஒரு கைக்குட்டை கட்டுறது, அந்த மாதிரி. ஒரு கொடை பிடிக்கிறது தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு துண்டை இந்த மாதிரி நம்ம பிடிக்கிறது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஒரு துணியே இருக்கு, இப்படி போட்டா தப்பு, இப்படி பிடிச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டுங்க, அது என்ன கிடையாது, தவறு கிடையாது. தலையை என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. ஒரு கொடையை பிடிக்கிறது கிடையாது, தப்பு கிடையாது. தலையை மறைக்க கூடாதுன்ற சட்டம் யாருக்கு தான், ஆண்களுக்கு தான். அதே போன்று தையல் ஆடைகள் அணிவதும் கையுறைகள் அணிவதும் கூடாது. பெண்களும் கையுறைகள் அணியக்கூடாது, ஆண்களும் கையுறை அணியக்கூடாது. ஆண்கள் தையல் ஆடை நபிகள் நாயகம் சொல்லல. ஆனால் அதாவது இப்ப நம்ம எந்த ஆடை அணிஞ்ச, இப்ப சட்டைன்னு வச்சுக்கிடுங்க, இதுக்கு பேரு கை, இதுக்கு பேரு காலர். ஒரு பேண்ட்னு வச்சுக்கிடுங்க, இதுக்கு பேரு கால், இதுக்கு பேரு கால்னு சொல்லுவோமா இல்லைங்களா, இடுப்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பெயர் சொல்லக்கூடிய உறுப்புகள் உடைய எந்த ஆடை அணியக்கூடாது. அப்போ ஆண்கள் எந்த மாதிரி ஆடை மட்டும்தான் அணியணும், 2 துணி, ஒரு கீழாடை ஒரு மேல. ஒரு துண்டுல ஒரு சட்டையில சொல்லலாம் இது கை, இது இடுப்பு, இது காலர், அப்படியே சட்டையில சொல்லலாம். ஒரு துண்டுல சொல்ல முடியுமா, துண்டுதனை செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ நம்ம இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் பொழுது தையல் இல்லாத ஆடைகள்ல தான் அது முடியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள் ஒரு கீழாடை ஒரு மேலாடை செஞ்சிருக்கிறாங்க, அணிஞ்சிருக்கிறாங்க. அதே போல பெண்கள் முகத்தை மறைப்பதும் கையுறைகள் அணிவதும் கூடாது. அதே போன்று காலுறை அணிவது கூடாது. சாக்ஸ் இருக்கு பாருங்க, அது என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. செருப்பு கிடைக்காதவர் தம்முடைய காலுறையின் மேலிருந்து கரண்டைக்கு கீழ் வரை உள்ள இப்போ செருப்பு கிடைக்கல, நம்ம கிட்ட காலுறை இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அந்த காலுறை கரண்டைக்கு கீழே என்ன செஞ்சிடணும், கரண்டையில இருந்து மேல உள்ள பகுதியை வெட்டி எடுக்கிறோம். வெட்டி எடுத்துட்டு நம்ம கேன்வாஸ் தூள் சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ இது எல்லாமே இஹ்ராமுடைய நியத் வைத்தவர்கள் செய்யக்கூடாது. தலை மற்றும் உடலோட முடிகளை களையக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, திருமண ஒப்பந்தம் செய்யக்கூடாது, மனைவி ஆசையோடு தொடுதல், கட்டியணைத்தல், முத்தமிடுதல், தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதை போல காரியங்கள் செய்யக்கூடாது. ஆண்கள் தலையை மறைக்க கூடாது, தையல் ஆடைகளை அணிவதும் கையுறை அணிவதும் கூடாது. பெண்கள் முகத்தை மறைப்பதும் கையுறை அணிவதும் கூடாது. காலுறை அணியக்கூடாது. செருப்பு இதெல்லாம் வச்சுக்கிடுங்க, என்ன செஞ்சுக்கணும், முழிக்கு மேல உள்ள பாட்டை வெட்டி எடுத்துட்டு என்ன செஞ்சுக்கலாம், அதை நாம போட்டுக்கொள்ளலாம். இப்போ ஆண்களுடைய ஆடை இப்படித்தான் இருக்கும், ஒரு மேலாடை, ஒரு கீழாடை, ஒரு செருப்பு. இந்த மாதிரி செருப்பு அணிவது தான் சிறந்தது. இந்த மாதிரி செருப்பு அணிவது தான் சிறந்தது. அப்போ கீழாடை, ஒரு கீழாடை, ஒரு மேலாடை. அப்போ இதுதான் நபிகள் நாயகம் இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் பொழுது இந்த ஆடையை தான் செய்யணும், அணியணும். இப்ப நம்ம இந்தியாவில இருந்து போறவங்க 2 தடவை இஹ்ராம் நியத் வைப்போம். ஒன்னு எல்லையில வச்சு போய் உம்ராவை நிறைவேற்றி விட்டு இஹ்ராம்ல இருந்து விடுபட்டு விடுவோம். அப்ப நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துக்கலாம், இந்த தடையெல்லாம் கிடையாது. அதே போன்று ஹஜ்ஜுக்காண்டி திரும்ப இஹ்ராம் கட்டின பிறகு இந்த தடையெல்லாம் என்ன செஞ்சிடும், வந்து விடும். இப்ப நம்ம இந்தியாவில இருந்து போறோம் வச்சுக்கிடுங்க, இந்தியாவில இருந்து போறவங்க எல்லையில இறங்கி நாம இதையெல்லாம் செய்ய முடியாது. பொதுவா நம்ம எல்லையில போய் இறங்கின உடனே ஒரு தொழுகைக்கு பிறகு நாம உம்ராக்குள்ள நுழைய போறோம், ஹஜ்ஜுக்குள்ள நுழைய போறோம் அப்படிங்கிற நியத்தை, அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். ஆனால் நமக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன செய்யாது, கிடையாது. அப்பங்கிறது என்ன செய்வாங்க, ஏர்போர்ட்ல இருக்கும் போதே நல்ல, இப்ப நீங்க டைரக்ட் பிளைட்ல போறீங்கன்னா ஏர்போர்ட்லயே குளிச்சிருங்க. இல்ல வீட்டுல இருந்து நல்லா ஏர்போர்ட் பிளைட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு உடம்புல நறுமணத்தை பூசிட்டு நகம் முடி எல்லாத்தையும் கலைஞ்சு எல்லாமே நம்ம இங்க இருந்து ரெடி பண்ணி கிளம்பிடுறோம். ஆண்கள் என்ன செய்வாங்க, ஏர்போர்ட்ல இருந்து அவங்க இஹ்ராமுக்கு பிறகு அணிய வேண்டிய ஆடைகளை அணிச்சுக்கிடுவாங்க. பெண்களுக்கு அப்படி ஆடைகள் என்ன கிடையாது, குறிப்பிட்ட ஆடை கிடையாது. என்றாலும் பிற ஆண்களை கவர்ச்சி இல்லாத வகையில, ஈர்க்காத வகையில, ரொம்ப ஒழுக்கமான முறையில உள்ள ஆடைகளை என்ன செய்ய வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். அப்ப இஹ்ராம் சொல்றோம். இஹ்ராம் என்பது என்னன்னு சொன்னோம்னா, இஹ்ராம் என்றால் தடுத்து கொள்ளுதல். அப்ப நாம அந்த எல்லையில வச்சு அந்த வார்த்தையை சொன்ன பிறகு நாம் எதையெல்லாம் சுட்டி காட்டணும், அது எதையுமே செய்யக்கூடாது. அதுக்கு பேர் தான் இஹ்ராம் என்பது. இப்ப நம்ம பிளைட்ல போகும்போது அந்த எல்லையில இறங்க முடியாது. நீங்க ரெடியா இருப்பீங்க,
இஹ்ராமுடைய ஆண்கள்லாம் இஹ்ராமுக்கு பிறகு உள்ள ஆடைகளை அணிஞ்சு ரெடியா இருப்பாங்க. நீங்க பிளைட்ல போகும்போது உங்களுக்கு மீகாத் எல்லை வந்து விட்டது அறிவிச்ச உடனே அந்த எல்லைக்கு வந்த உடனே நம்ம இந்தியாவில இருந்து போறவங்க எந்த முறையில ஹஜ்ஜு செய்வோம்? தமத்து முறையில. தமத்து முறைனா என்ன? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? உம்ராவை நிறைவேற்ற வேண்டும், அதுக்கு பிறகு ஹஜ். அப்ப இந்த உம்ரா என்பது தனித்த உம்ரா கிடையாது. எதுக்குள்ள உள்ள உம்ரா? ஹஜ்ஜுக்குள்ள உள்ள உம்ரா. எதுவும் சேர்ந்துதான் ஹஜ். ஹஜ்ஜுடைய செயல்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஹஜ்ஜுடைய செயல் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? எங்க இருந்து? எல்லையிலிருந்து ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு எல்லை மீகாத் வந்துருச்சு சொன்ன உடனே நாம என்ன செய்யணும்? உம்ராவை ஃபர்ஸ்ட் உம்ரா மட்டும் தான் செய்ய போறோம். அப்ப உம்ராவை மட்டும் செய்ய நாடினால் லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உம்ராவை செய்வதற்காக ஆஜராகிவிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஹஜ்ஜை மட்டும் செய்ய நாடினார். நாம ஹஜ்ஜை மட்டும் செய்ய போவது கிடையாது. உம்ராவை முடிச்சுட்டு தான் செய்ய போறோம், ஹஜ்ஜை செய்ய போறோம். அதான் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் ஹஜ்ஜை மட்டும் செய்ய நாடுறவங்க லப்பைக்க ஹஜ். ஒருவர் ஒரு இஹ்ராமில் ஹஜ்ஜை உம்ராவை செய்ய நாடினால் லப்பைக்க ஹஜ்ஜன் உம்ரத்தன். இது யாருக்கு தான் முடியும்? கையோட பலிப்பிராணியை கொண்டு போறாங்களா இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இது. அப்ப நம்ம முதல்ல எல்லாம் முடிக்க போறோம், உம்ராவை மட்டும். அப்ப நமக்கு இந்த எல்லை வந்து அறிவிப்பாங்க. எல்லை வந்துட்டு சொன்ன உடனே நாம என்ன செய்யணும்? லப்பைக்க உம்ரத்தன். இதை நாம சொல்லிட்டோம்னா நம்ம எதுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்? உம்ராவுடைய செயல்களுக்குள் செய்து விட்டோம், நுழைந்து விட்டோம். இங்க இருந்து உம்ரா என்பது மக்காவை மட்டும் சேர்ந்து கிடையாது. எங்க இருந்து ஆரம்பிச்சிருது? இந்த எல்லையில இருந்து ஆரம்பிச்சது. இப்ப நாம என்ன செய்யறோம்? நாம தல்பியா சொல்லணும். அந்த எல்லை இந்த வார்த்தையை சொன்ன எல்லையில வந்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே தல்பியா சொல்ல ஆரம்பிச்சு சப்தமா தல்பியா சொல்லணும். அப்போ லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதுதான் தல்பியாவுடைய வாசகம். இதன் அர்த்தம் என்ன? லப்பைக் நான் ஆஜராகி விட்டேன். அல்லாஹும்ம லப்பைக் இறைவா நான் ஆஜராகி விட்டேன். லப்பைக் நான் ஆஜராகி விட்டேன். லா ஷரீக லக் இறைவா உனக்கு எந்த இணையும் இல்லை. லப்பைக் நான் ஆஜராகி விட்டேன், நான் வந்து விட்டேன். இன்னல் ஹம்த எல்லா புகழும் வன் நிஅமத அருட்கொடையும் லக்க இறைவா உனக்கே உரியது. வல் முல்க் எல்லா ஆட்சியும் உனக்கே உரியது. லா ஷரீக லக் உனக்கு இணை இல்லை. இந்த கல்வியாவை நம்ம சொல்லும் போதே அந்த அர்த்தத்தை நம்ம உள்ளத்துல உள்வாங்கி சொல்லும் போதுதான் நம்ம கண்கள்ல நமக்கு வந்து அதனுடைய உண்மையான அந்த தாக்கம் என்பது என்ன செய்யும்? கிடைக்கும். அப்ப நம்ம கல்வியா வந்து நான் சொல்லக்கூடிய எல்லாமே எங்களுக்கு சொந்த கருத்து கிடையாது. ரசூலுல்லாஹ் என்னென்ன செஞ்சாங்க தான் உங்களுக்கு சொல்லி காட்டும். அப்ப தல்பியாவை நாம சப்தமா சொல்ல ஆரம்பிக்கிறோம். தல்பியாவை எப்படி சொல்லணும்? சப்தமா சொல்லணும். எங்க இருந்து சொல்றோம்? எல்லையில இருந்து. பிளைட்ல ஏறணும்னு சொல்ல வேண்டியது இல்லை. எல்லையில இருந்து என்ன செய்யறோம்? சொல்ல ஆரம்பிக்கிறோம். லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு சொன்ன பிறகு நாம தல்பியா சொல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த தல்பியா வந்து எப்போ நிப்பாட்டன்னு சொன்னோம்னா காபத்துல்லாவை பார்க்கிற வரைக்கும் அல்லது மக்காவுடைய கட்டிடங்களை பார்க்கிற வரைக்கும் தல்பியா சொல்லிக்கிட்டே வரும். இப்ப நீங்க எல்லையில லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு சொன்ன பிறகு ஒண்ணுக்கு போவீங்க. அப்போ தல்பியா ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போகும்போது தல்பியா சொல்ல வேண்டியதில்லை. தொழும்போது தல்பியா சொல்ல வேண்டியதில்லை. யார்கிட்டயாவது ஏதாவது சின்னதா பேசுறோம் தல்பியா மற்ற நேரம் தான் செய்யணும். தல்பியாவை சொல்லிக்கிட்டே வரணும். எது வரைக்கும் தல்பியா சொல்லணும்? எது வரைக்கும் தல்பியா சொல்லணும்? காபாவை பார்க்கிற வரைக்கும் சொல்வது சிறந்தது. அல்லது மக்காவுடைய கட்டிடங்களை பார்க்கின்ற வரை. உங்களுக்கு ரொம்ப ஒரு சோர்வா இருந்துச்சுன்னா மக்காவுடைய கட்டிடத்தை பார்த்தது பாட்டிக்கலாம். ஆனா எது வரைக்கும் தல்பியா சொல்வது சிறந்தது? காபாவை கண்ணில் பார்க்கிற வரைக்கும் தல்பியா சொல்லிக்கிட்டே செய்ய வரணும். காபாவை கண்ணில் பார்த்த பிறகு இப்ப நீங்க இங்க இருந்து போறீங்க, உங்களை ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டா வச்சுக்கோங்க, நீங்க தல்பியா சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். தல்பியா நீங்க தூங்கும் போது பேசும்போது அப்ப மட்டும் நிப்பாட்டிக்கலாம். யார்ட்டையாவது பேசுறோம் நிறுத்திக்கலாம். ஆனால் நாம உம்ராவை நிறைவேற்றின வரை காபாவை பார்க்கிற வரைக்கும் தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்ப நாம முதல்ல உம்ராவை நிறைவேற்றணும். அப்போ மக்காக்குள்ள போறோம். நீங்க ரூம்ல போய் குளிச்சுட்டு குளிக்கும் போது என்ன இஹ்ராம் நியத்து வச்ச பிறகு என்ன செஞ்சிடக்கூடாது? நறுமண பொருட்கள் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. யாரை கணவன் மனைவியா போறவங்க ஆசையோட பாக்குறது, ஒரு ஒரு பாதுணர்வு தூண்டுற மாதிரி பேச்சுக்கள் பேசுறது, அந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது. முழுக்க முழுக்க அவங்க ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப கவனமா செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மளை பார்க்கலாம். இறையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம். நாம தனிமையில ஒரே ரூம்ல இருந்தா கூட அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிற பயத்தோடு இருக்கணும். இஹ்ராமுடைய நிலையை நாம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். அப்ப மக்காவுல நுழையறதுக்கு முன்னாடி குளிச்சுக்கலாம். குளிப்பது சிறந்தது. குளிக்கும் போது நறுமண சோப்புகள் நறுமண எண்ணெய்கள் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு என்ன செய்வாங்க? மனம் இல்லாத சோப்பு அங்க கிடைக்கும்.
மனம் இல்லாத எண்ணெய்கள், மனம் இல்லாத ஷாம்புகள்லாம் கிடைக்கும். அதை வாங்கி நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, பயன்படுத்திக்கிடுங்க. அப்போ இப்போ இஹ்ராமுடைய எல்லையில ஒரு பெண்ணு மாத விலக்கா இருந்தா கூட அவங்க குளிச்சு அந்த ஸ்டே ஃப்ரீ மாதிரி உபகரணங்களை அணிந்து கொண்டு நீயத்து வச்சிடும். சரிங்களா? இஹ்ராமுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்னு சொன்னோமோ அது எல்லாமே மாத விலக்கா இருந்தாலும் செஞ்சிடணும். மாத விலக்கா இருந்தாலும் அவங்க இஹ்ராமுடைய நீயத்து வச்சு அவங்க போகணும். அவங்க மாத விலக்கை தூய்மை அடைஞ்ச பிறகு உம்ராவை நிறைவேற்றணும். அது வரைக்கும் அவங்க எதுலதான் இருக்கிறாங்க? இஹ்ராம்ல தான் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்ப மக்காவை நுழைவதற்கு முன்னால குளிச்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூ தொழுகைக்கு பிறகு மக்காக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாங்க? நுழைஞ்சிருக்கிறாங்க. அதே போன்று நமக்கு உம்ரா என்பது காபத்துல்லாவை 7 தடவை சுத்துறது, மக்காம இப்ராஹிம்ல 2 ரக்காத் தொழுகிறது, சஃபா மர்வாக்கு மத்தியில 7 தடவை ஓடுறது, முடிய கத்தரிக்கிறது, இதுதான் உம்ரா. அப்போ நம்ம தவாஃப் என்பது ஹஜ்ருல் அஸ்வத்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப நம்ம மக்காக்குள்ள நுழையும் போது ஹஜ்ருல் அஸ்வத்ல நேரடியா கொண்டு போய் எந்த வழி சேர்க்குமோ அந்த வழியாக நுழைவது சிறந்தது. அது உங்களுக்கு தெரியல, நீ எந்த வாசல் வழியா நுழைஞ்சா என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அதே போன்று பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஓதுற துவா என்ன துவா ஓதணும்? பள்ளிவாசல் காபாக்குள்ள நுழையும் போது, எந்த பள்ளிக்குள்ள நுழைஞ்சாலும் உள்ள நுழையும் போது என்ன துவா ஓதணும்? அல்லாஹ் முஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத். இப்ப நம்ம உம்ராவை நிறைவேற்ற போறோம். அப்ப தமத்து முறையில ஹஜ் செய்யறவங்க இந்த உம்ராவுல செய்யக்கூடிய தவாஃப் ஒன்று இருக்கு, பிறை 10ல செய்யக்கூடிய தவாஃப் ஒன்று இருக்கு. அதே போன்று எல்லாவற்றையும் முடித்து விட்டு வரும்போது செய்யக்கூடிய தவாஃப் ஒன்று. இந்த முதல் செய்யக்கூடிய தவாஃப் என்ன பேரு? தவாஃபுல் குதூம். என்ன பேரு? தவாஃபுல் குதூம். குதூம் சொன்னோம்னா நம்ம ஒரு இடத்துக்கு போன உடனே வருகை தந்தவுடன் செய்யக்கூடிய தவாஃப். வருகை தந்தவுடன் செய்யக்கூடிய தவாஃப். 10ஆம் நாள் செய்யக்கூடிய தவாஃப் இருக்கு பாருங்க, அதுக்கு 2 பேர், தவாஃபுல் இஃபாலா, தவாஃபுல் சியாரா. இந்த நிகழ்ச்சி முடியும் போது இந்த பேர் எல்லாமே உங்களுக்கு நல்ல மனப்பாடு ஆகும். 10ஆம் நாள் செய்யக்கூடிய தவாஃபுக்கு பேரு தவாஃபுல் இஃபாலா, தவாஃபுல் சியாரா. அதே போன்று கடைசியா காபத்துல்லாஹ்க்கு விடை கொடுக்கும் போது செய்யக்கூடிய தவாஃபுக்கு பேரு தவாஃபுல் விதா. இப்போ நம்ம உம்ரா காண்டி முதல்ல செய்யக்கூடிய தவாஃபுக்கு பேர் என்ன பேரு? தவாஃபுல் குதூம். இந்த தவாஃபுல் குதூம்னா என்ன அர்த்தம்? குதூம்னா வருகை தந்தல். வருகை தந்ததுக்காண்டி செய்யக்கூடிய தவாஃப். தவாஃபுக்காக ஒலு செய்து கொள்வது சிறந்த சுன்னத். ஆனா ஒலு என்பது கட்டாயம் கிடையாது. இப்ப நீங்க தவாஃப் செய்யும் போது ஒலு முடிஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க, திரும்ப போய் ஒலு செய்யணும் அவசியம் இல்லை. ஆனா ஒலுவோட தவாஃப் செய்வது என்னது? சிறந்தது. இப்போ உங்களுக்கு என்ன செய்வாங்க? விளையாட்டுலாம் காட்டுவாங்க. இப்போ ஷாஃபி மதுஹப்ல பெத்த தாயை தொட்டுட்டா கூட என்ன முடிஞ்சிடும்? அவங்க சட்டப்படி ஒலு முடிஞ்சிடும். அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? ஹஜ்ஜுக்கு போன பிறகு ஹனஃபியா மாறிக்கிடுங்க. மார்க்கத்துல அப்ப ஒன்னே கிடையாது. எந்த ஷாஃபில இருந்து ஹனஃபி மாறுறது? மார்க்க சட்டப்படி ஒரு பெண்ணை தொடுவதனால் ஒது என்ன செய்யாது? முடியாது. அதுக்கு போய் தொடங்கணும் அவசியம்னா இல்லை. தொடுவதனால் ஒது முடியாது. அப்போ நமக்கு தவாஃப் செய்யும் போது ஒலுவோடு செய்வது சிறந்தது. ஒலு முறிந்து விட்டால் ஒலு செய்யணுங்கிற கட்டாயம் என்ன செய்யாது? கிடையாது. இது நல்ல மனசுல வச்சுக்கிடுங்க. உங்களை அதாவது ஒலு கட்டாயம் என்று சொல்லி தவாஃப் செய்ய முடியாம ஆக்கிடுவாங்க. அப்படிலாம் பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் ஒலு நபிகள் நாயகத்துடைய குர்ஆன் சொன்ன அடிப்படையில நமக்கு ஒலு என்ன கிடையாது? கட்டாயம் கிடையாது. ரசூலா ஒலுவோடு செஞ்சிருக்கிறாங்க. ஒலு இல்லாவிட்டா தவாஃப் கூடாது அப்படி தொழுகை சொன்ன மாதிரி எந்த உத்தரவும் ரசூலா என்ன செய்யல, நமக்கு சொல்லி காட்டல. அடுத்து காபா ஆலயத்தை 7 தடவை சுத்துற தவாஃப். இப்ப தவாஃபுல் குதூம். தவாஃபுல் குதூம்னா என்ன? போனவுடனே செய்யக்கூடிய தவாஃப். உம்ராக்காக செய்யக்கூடிய தவாஃப் பேரு தவாஃபுல் குதூம். அப்போ தவாஃபுல் குதூம் செய்யும் போது மட்டும் ஆண்கள் என்ன செய்ய சொன்னோம்னா, தங்கள் மேலாடைய இந்த மாதிரி இஹ்ராம் ட்ரெஸ்ல இந்த மாதிரி என்ன செய்யணும்? துண்டை போட்டுக்கணும். வலது தோல் புஜம் தெரியக்கூடிய வகையில துண்டை போட்டுக்கணும். அந்த துண்டை என்ன செய்யணும்? மேல போடக்கூடிய துண்டை வலது தோல் புஜப்படி எடுத்து என்ன செஞ்சுக்கணும்? போட்டுக்கணும். இந்த மாதிரி போடுவதற்கு பேர் யுக்திபா. யுக்திபா முறையில் அணிதல். இடது தோல் புஜத்தை மறைத்து வலது தோல் புஜத்தை வெளிப்படுத்தும் போது. இது எப்ப மட்டும்தான் இந்த மாதிரி செய்யணும்? சுத்த ஆரம்பிக்கும் போது மட்டும்தான். நீங்க ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஹாஜிகள் என்ன செய்வாங்க? ஹஜ் உம்ராவுக்கு போகக்கூடியவங்க ஏர்போர்ட்ல வச்சு இப்படி போட்டிருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஏர்போர்ட்ல வச்சு 2 தோல் பூஜ்ஜத்தை மறைச்சிருக்கும். இன்னும் சொல்ல போனா சிலர் தெரியாம இந்த மெத்தேடு தொழுவாங்க. ஆண்கள் தொழும் போது எதை மறைப்பது கட்டாயம்? தோல் பூஜ்ஜத்தை மறைக்கிறது கட்டாயம். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தோல் பூஜ்ஜத்தை மறைக்காம தொழுதோன்னு சொன்னோம்னா நமக்கு தொழுக கூடாம போயிடும்.
அப்ப ஹாஜிகள் ஆண்கள் கவனமா இருக்கணும். இது எப்ப மட்டும்தான் இந்த முறையில அணியணும்? முத தவாஃபுல் குதூம்ல மட்டும்தான். 10வது நாள் தவாஃப் செய்யும் போது இப்படி அணியக்கூடாது. அதே மாதிரி நம்ம காபாவில இருந்து விடைபெறக்கூடிய தவாஃபுல் விதா, அதுக்கு இப்படி அணியக்கூடாது. இந்த முறையில அணியது எப்ப மட்டும்தான்? தவாஃபுல் குதூம், உம்ராக்காண்டி செய்யக்கூடிய தவாஃபுல மட்டும்தான். அப்போ ஆண்கள் என்ன செய்யணும்? வலது தோல் புஜம் திறந்திருக்கக்கூடிய வகையில அவங்க தங்களுடைய இஹ்ராம் ட்ரெஸ் செய்ய வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கஅபத்துல்லாஹ் பத்தி ஒரு சின்ன விளக்கம். கஅபத்துல்லா என்பது இது ஹஜ்ருல் அஸ்வத். உங்களுக்கு கஅபாவுடைய வளாகத்துல பெரிய கோடு போட்டிருப்பாங்க. அதே போன்று இது மக்காம் இப்ராஹிம். சரிங்களா? இது ஹிஜ்ர். கஅபாங்கிறது இந்த ஹிஜ்ர் பகுதியை சேர்த்ததுதான் கஅபா. கஅபாங்கிறது எந்த உண்மையான வடிவம் என்ன சொன்னோம்னா 2 மூலை தான் கஅபா. கஅபாக்கு எத்தனை மூலை தான்? 2 மூலை தான். 2 மூலை. இப்படிதான் கஅபா. கஅபாவுடைய வடிவம் என்ன? 2 மூலை இருக்கும். இந்த சைடு வளைஞ்ச வடிவம். குறைஷிகள் கஅபாவை கட்டும் போது அவங்கள்ட்ட பணம் இல்லாதனால 4 மூலை ஆகிட்டாங்க. இது கஅபாவுடைய இடம் தான். இந்த மூலை என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டாங்க இந்த இடத்தை. அப்ப இதுவும் சேர்ந்ததுதான் கஅபா. அப்ப நாம தவாப் செய்யும் போது இதுக்கு வெளியே தான் சுத்தம். இதுக்கு உள்ள என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. போக முடியாது. இதுக்கு வெளியே தான் செய்யணும் சுத்தம். அப்போ இதை ஹிஜ்ர் பகுதியை சேர்த்து சுத்தணும். இதுக்கு ஹஜ்ருல் அஸ்வத். இது ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு முந்தைய மூலை இருக்கு பாருங்க. இது யமன் தேசத்தை பார்த்திருக்கனால ருக்குனுல் யமானி. இதுக்கு என்ன பேரு? ருக்குனுல் யமானி. இப்போ நாம தவாஃபை எங்க இருந்து ஆரம்பிப்போம் சொன்னோம்னா ஹஜ்ருல் அஸ்வத்ல இருந்து ஆரம்பிப்போம். தவாஃபை எங்க இருந்து ஆரம்பிப்போம்? ஹஜ்ருல் அஸ்வத்ல இருந்து ஆரம்பிப்போம். நான் சொல்லக்கூடிய எல்லாமே ஹதீஸ்ல உள்ளத நான் சுருக்கமா சொல்லி காட்டுறேன். சரிங்களா? ஹஜ்ருல் அஸ்வத் வந்தவுடனே ஹஜ்ருல் அஸ்வத்தை தொட்டு முத்தமிடுவது சிறந்தது. ஆனா அதுக்கு முடியாது. நீங்க தொட்டு முத்தமிட போனீங்கன்னா சில பேர் ஜனாசாவை தான் செய்யணும், வெளியே வரணும். ஏன்னா ஹஜ்ஜுடைய காலத்துல அவ்வளவு கூட்டம் இருக்கு. நபிகள் நாயகம் கைத்தடியை வச்சு தொட்டு கைத்தடியை செஞ்சிருக்கிறாங்க, முத்தமிட்டிருக்காங்க. அல்லது நேரடியாக வாயை வச்சு முத்தம் கொடுக்கலாம், அல்லது தொட்டு என்ன செய்யலாம்? கைய முத்தம் கொடுக்கலாம். அல்லது கைத்தடியை வச்சு தொட்டு கைத்தடியை முத்தம் கொடுத்துக்கலாம். அல்லது நம்ம இங்க நின்று நேரடியா அந்த ஹஜ்ருல் அஸ்வத்தை பார்த்து அல்லாஹ் அக்பர் இஷாரா செஞ்சா போதுமா? ஹஜ்ருல் அஸ்வத்தை பார்த்து அந்த கோட் உங்களுக்கு அந்த வளாகம் முழுவதுமே கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோட்ல நின்னுக்கிற கோட்டை பார்த்து ஹஜ்ருல் அஸ்வத் நேரம் வச்சு அல்லாஹ் அக்பர் இஷாரா செய்தால் போதுமானது. இப்போ நம்ம தவாஃப் எங்க துவக்கணும்? ஹஜ்ருல் அஸ்வத்தில துவக்கணும். இப்ப ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தம் கொடுக்கறோம்னா அந்த ஏன் நம்ம முத்தம் கொடுக்குறோம் சொன்னோம்னா அது நமக்கு நல்லது செய்யும் கெட்டது செய்யும் அப்படி எண்ணத்துலாம் இல்லை. ரசூல் தான் செஞ்சிருக்கிறாங்க, முத்தம் கொடுத்துருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னக ஹஜரும், நீ ஒரு கல், லா தலுர்ரு வலா தன்ஃபு, உனக்கு எந்த தீங்குமே செய்ய முடியாது நன்மையும் செய்ய முடியாது. நபிகள் நாயகம் உன்னை முத்தம் கொடுப்பதை பார்த்திருக்காவிட்டால் நான் முத்தம் கொடுத்திருக்க மாட்டேன். அப்போ ஹஜ்ருல் அஸ்வத்ல நாம முத்தம் கொடுக்கணும். முடியாட்டா என்ன செய்யணும்? அதனால அல்லாஹ் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செய்யறோம்? சுத்த ஆரம்பிக்கிறோம். சுத்த ஆரம்பிக்கும் போது இங்க இருந்து அப்படியே என்ன செய்யறோம்? இப்படி சுத்தி இந்த ஹிஜ்ரை சேர்த்து சுத்தி வரணும். சுத்தி வரும்போது ஹஜ்ருல் அஸ்வத் முந்தைய மூலைக்கு என்ன பேரு? ருக்குனுல் யமான். இந்த மூலையை கையால் தொடுவது மட்டும் சுன்னத். தொட முடியாதுன்னா வேற ஒண்ணும் கிடையாது. தொட்டு முத்தம் கொடுக்கறது தான் கிடையாது. கையால் தொடுவது மட்டும் சுன்னத். முடியாது வச்சுக்கிறீங்க, ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. அப்போ இந்த ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மத்தியில் வரும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தோ வகினா அஸாபன்னார் அப்படிங்கிற துஆ வரும். எத்தனை தடவைனாலும் ஓதிக்கலாம். ருக்குனுல் யமானில இருந்து இங்க வர்ற வரைக்கும் ரப்பனா ஆத்தினா செய்யணும், ஓதணும். இப்போ ஹஜ்ருல் அஸ்வத் வந்தா ஒரு சுத்து முடிஞ்சாச்சு. திரும்ப ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து என்ன செய்யணும்? அல்லாஹ் அக்பர். வாயை வச்சு முத்தம் கொடுக்க முடிஞ்சவங்க முத்தம் கொடுப்பாங்க. அதை கைகிட்டு தொட்டு என்ன செய்யலாம்? கையை முத்தம் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஆள் கேள்வி கேட்டாரு, அதுல நிறைய நறுமணம் பூசி இருப்பாங்களே, எஹ்ராமுடைய நிய்யத் வச்ச பிறகு நறுமணம் பூசக்கூடாத, இப்ப அதை போய் தொட்டா கையில என்ன செஞ்சுக்கிடும்? அத்தர் ஒட்டிக்கிடுமே. தொட வாய்ப்பு இருந்தா தொடுங்க. பெரும்பாலும் தொட வாய்ப்பு கிடைக்காது. தொட வாய்ப்பு இருந்தா அத்தர் பட்டுனா ரசூலா சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ் தூதரே இஹ்ராமுடைய நிய்யத் வச்ச பிறகு நான் தெரியாம அத்தரை பூசிட்டேன், நாங்க என்ன செய்யணும்? ரசூலா செஞ்சாங்க, அத அந்த நறுமணம் போற வரைக்கும் என்ன செஞ்சாங்க? கழுவ சொன்னாங்க. அப்ப நம்ம நல்லா கழுவிட்டா நமக்கு போதுமான. அதுக்கு உண்டான முத்தம் கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கிடுங்க. முத்தம் கொடுத்து நறுமணம் பட்டுட்டா நல்லா என்ன செஞ்சிடணும்? போற வரைக்கும் ரூமுக்கு என்ன செஞ்சிடணும்? கழுவிடணும். அப்போ
நாம வந்து ஒரு சுத்து முடிச்சு வந்துட்டோம். ரெண்டாவது சுத்துக்கு திரும்ப என்ன செய்யறோம்? ஹஜ்ஜுல் அஸ்வத் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு திரும்ப என்ன செய்யறோம்? எப்படியே சுத்துறோம். சுத்தி ருக்குனுல் யமானிக்கு வந்த பிறகு இங்க இருந்து இதுக்கு மத்தியில என்ன செய்யணும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் இப்படி எத்தனை சுத்து சுத்தணும்? 7 சுத்து. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படும். ருக்குனுல் யமானில இருந்து ஹஜ்ஜுல் அஸ்வத்துக்கு மத்தியில வரும்போது என்ன ஓத சொன்னோம்? ரப்பனா ஆத்தினா ஃபித். அப்ப இங்க இருந்து இங்க சுத்தும் போது என்ன ஓதணும் அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் ஓதியதாக எந்த துவாவும் என்ன செய்யாது கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க, தவாஃப் என்பது தொழுகையை போன்று. ஆனா தவாஃப்ல பேசிக்கலாம். தவாஃப் என்பது எதை போன்று? தொழுகையை போன்று. ஆனா தவாஃப்ல தொழுகையில பேசலாமா? பேசலாம். தவாஃப்ல நம்ம தேவையான பேசிக்கலாம். அப்ப ரசூலா தொழுகையை போன்று சொன்னதுனால நாம எந்த திக்கரையும் ஓதிக்கலாம். நீங்க சுபான் அல்லாஹ் சொல்லிக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கலாம், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக்கலாம். அது நீங்க உங்களுக்கு தேவையான தேவையை அல்லாஹ்ட்ட கேட்டுக்கலாம். அது ஏதாவது குர்ஆன் ஆயத்தை கூட நீங்க செஞ்சுக்கலாம், ஓதிக்கலாம். சும்மா வீணான பேச்சுக்கள் பேசுறதுக்கு பதிலா அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எதுக்குல்லாஹ் ஃபீ குல்லி அஹ்யான், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அப்ப நம்ம இங்க சுத்துறதுதான் நமக்கு சுன்னத்து. அப்ப ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா தப்பானா என்ன கிடையாது? தப்பு கிடையாது. எதையும் சொல்லாம இருந்தாலும் என்ன கிடையாது? தப்பு கிடையாது. தேவைப்பட்டா மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், பேசிக்கொள்ளலாம். அப்போ இங்கெல்லாம் துவா குறிப்பிட்ட துவாக்கள் ஓதணுன்றது கிடையாது. அதை வச்சுக்கிறேன். முதல் ரவுண்டுக்கு பிறகு இந்த துவா, அதெல்லாம் கிடையாது. ஒரே துவா, எந்த துவா மட்டும்தான். உங்களுக்கு எந்த துவாவும் எனக்கு மனப்பாடம் பண்ண முடியல உஸ்தாத், சுப்ஹானல்லாஹ் எல்லாருக்கும் மனப்பாடம் இருக்கு, அதை சொல்ல நம்ம என்ன செஞ்சுக்கணும்? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஏதாவது ஒன்று சொல்லிக்கணும். சொல்லாட்டாலும் என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. சரி, இப்ப எத்தனை சுத்து சுத்துறோம்? 7 சுத்து. இப்ப தவாஃபுல் குதும்னு சொன்ன மாதிரி இல்ல. தவாஃபுல் குதும்னா என்ன? வருகை தந்தவுடன் செய்யக்கூடிய. இந்த தவாஃபுல மட்டும் முதல் 3 சுத்து குதித்து ஓட எட்டுக்களை வந்து பக்கத்துல வச்சு, இந்த கால் எட்டுக்கள் இருக்கு பாருங்க, இதை வந்து என்ன செய்யணும்? பக்கத்துல வச்சு நாம என்ன செய்யணும்? ஓடும். இப்படி என்ன செய்யணும்? எட்டுக்களை எவ்வளவு பக்கமா அப்படி வச்சு குதிச்சு ஓடும். நாங்க வயசாலியா இருக்கிறோம், எங்களால முடியாத, பிரச்சனை கிடையாது. அல்ல பள்ளி ஃபுல்லா நஃப்ஸன் இல்லா உஸாஹா. அல்லாஹ் எந்த ஆட்பாடு செய்ய மாட்டான், சக்தி இருப்பது. கூட்டம் கடுமையா இருக்கிற குதிச்சு ஓட முடியாது, பிரச்சனை கிடையாது. இந்த மார்க்கத்துல அல்லாஹ் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் என்ன செய்யல, ஆக்கவில்லை. நபியா நான் சொல்லாங்க, நான் உங்களுக்கு ஒன்றை கட்டளையிட்டால் உங்களால் இயன்ற அளவு அதை என்ன செய்யுங்கள். அப்போ நாம என்ன செய்யணும்? முதல் 3 சுற்றுகள் எப்படி ஓதணும்? குதிச்சு ஓடணும். அடுத்த 4 சுற்றுக்கள் மெதுவா ஓடும். நார்மலா எல்லாரும் எப்படி சுத்துறாங்களோ அப்படி சுத்துறா போகும். அந்த மாதிரி மொத்தம் எத்தனை சுத்துக்கள் சுத்துறோம்? 7 சுத்துக்கள். சுத்த எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஹஜ்ஜுல் அஸ்வத்ல இருந்து. ஒவ்வொரு தடவை ஹஜ்ஜுல் அஸ்வத் வந்தோம்னா என்ன செய்யணும்? அல்லாஹ் முதல் தடவை மட்டும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ். இப்ப நீங்க சுத்தி வர்றீங்க, சுத்தி வரும்போது ஒரு சோர்வு வந்துருச்சு, அப்படியே ஒரு மயக்கம். நாம வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் கீழே உட்கார்ந்து எரிஞ்சா தப்பு கிடையாது. மிகப்பெரிய இடைவெளி வருது வச்சுக்கீங்க, திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து தான் செய்யணும், ஆரம்பிக்கும். இப்போ 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்க உட்கார்ந்துட்டீங்க, சுத்தி வர்றீங்க, ஹஜ்ஜுல் அஸ்வத் ஆரம்பிச்சு சுத்தி வரும்போது இங்க வந்து திரும்ப 2வது ரவுண்டுக்கு உட்காந்துட்டீங்க. கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்ந்துட்டு திரும்ப ஒரு ஆசுவாசப்படுத்தி தண்ணி கண்ணியை குடிச்ச பிறகு திரும்ப அங்கிருந்து என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போ 7 சுத்து சுத்தியாச்சுங்களா? 7 சுத்து சுத்தின பிறகு இதுக்கு என்ன பேரு? மக்காமே இப்ராஹிம். 7 சுத்து சுத்தும் போது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். 7 சுத்து சுத்தின பிறகு இந்த மக்காமே இப்ராஹிமும் காபத்துல்லாவும் நமக்கும் காபாவுக்கும் மத்தியில மக்காமே இப்ராஹிம் இருக்கிற மாதிரி உள்ள இடத்துல 2 ரக்காத் என்ன செய்யணும்? தொழுகைக்கு எது அவசியம்? ஒது அவசியம். நீங்க தவாஃப் செய்யும் போது ஒது முடிஞ்சுட்டுனா போய் ஒது செஞ்சுட்டு வந்து என்ன செய்யணும்? 2 ரக்காத் தொழணும். இப்ப இந்த இடத்துல நீங்க தொழும் போது தவாஃப் பண்ற கூட்டங்க எல்லாம் பயங்கரமா நிக்க, உங்களுக்கு இடம் கிடைக்காது. நீங்க எங்க போய் இடம் இருந்தா தொழுதுக்கலாம், இடம் இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்க, நாங்கள்தான் தொழுவன்னு தொழுதீங்கன்னா உங்க பெடையில ஒருத்தன் மிதிப்பான், உங்க முதுகுல ஒருத்தன் மிதிப்பான், நம்ம என்ன செஞ்சிடும்? ஹலாக்காயிட்டு. அப்ப அங்க இடம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, எவ்வளவு தூரம் தள்ளி போய் தொழ முடியுமோ தொழுது. அங்கதான் தொழும் கட்டாயிக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். நம்ம தொழும் போது நமக்கும் காபாவிற்கு மத்தியில மக்காமே இப்ராஹிம் செஞ்சிருக்கோம். அங்க தொழ முடியலன்னா எங்கன வாய்ப்பு இருக்குமோ அங்க போய் நம்ம செஞ்சு 2 ரக்காத் தொழுதுக்கணும். 2 ரக்காத்துல முதல் ரக்காத் என்ன ஓதணும்? அல் சூரா ஓதுற பிறகு புல்யாயுல் காஃபிர். 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹ். 2 ரக்காத் ஓதி தொழுதணும். தொழுது முடிச்ச பிறகு சம்சம் தண்ணி வச்சிருப்பாங்க ஓரங்கள்ல,
அந்த தண்ணி எடுத்து என்ன செய்யணும், குடிக்கணும். குடிச்சிட்டு தலையில ஊத்தனா கொஞ்சம் ஊத்திக்க, ரசூலா ஊத்தி இருக்கிறாங்க. ஏன்னா தலையில ஊத்தினா தலை வச்சு வந்தோம்னா நீங்க செய்ய வேண்டியது இல்லை. நல்லா குடிச்சுக்கிடுங்க, தலையில என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் ஊத்திக்கணும். ஊத்தின பிறகு நேரம் சை செய்ய போயிடக்கூடாது. திரும்ப வந்து ஹஜ்ஜுல் அஸ்வத் வந்து என்ன செஞ்சுக்கணும், அல்லாஹ் அக்பர் அப்படியே இஷாரா பண்ணிட்டு தான் எங்க போகணும், சை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், போறோம். அப்ப சுருக்கமா தவாஃபுடைய முறைகளை பாருங்க. அதாவது தவாஃபுக்காக ஹரமுக்கு சென்றது ஹஜ்ஜுல் அஸ்வத் முத்தமிடணும். ஹஜ்ஜுல் அஸ்வத் அமைந்துள்ள மூலையிலிருந்து தவாஃபை துவங்க வேண்டும். சரிங்களா? போனோம்னா ஹஜ்ஜுல் அஸ்வத் என்ன செய்யணும், முத்தமிடணும். முத்தமிடக்கூடிய முறையை நாம் என்ன செஞ்சிட்டோம், சொல்லி தந்துட்டோம். அந்த ஹஜ்ஜுல் அஸ்வத் அமைந்துள்ள மூலையிலிருந்து தவாஃபை துவங்க வேண்டும். கஅபாவை சுற்றும் போது ஹிஜ்ர் எனும் அறைவிட்ட போது சேர்த்தே சுத்தம். அது சொல்லிட்டோமா? ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் ஹஜ்ஜுல் அஸ்வத்தை தொட்டு கையை முத்தமிட வேண்டும். அதற்கு ஏலாவிட்டால் கைத்தடியால் தொட்ட கைத்தடியை முத்தமிட்டுக் கொள்ளலாம். அதற்கு மேலாவிட்டால் அதை நோக்கி சைகை செய்து பிறகு அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லி என்ன செய்யணும், தவாஃபை ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு ஹஜ்ஜுல் அஸ்வத்துக்கு முந்தைய மூலை ருக்குனுல் யமானி எனப்படும். தவாஃபின் போது ஏழு வேண்டாம், இந்த மூலையை தொடுவது நபி வழியாகும். என்ன செய்யலாம், தொடலாம். தொட்டு என்ன செய்யக்கூடாது, முத்தமிடணும். தொடலாம். தொட முடியாட்டா அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும். பக்கத்துல தூங்குறாங்க எழுப்பி விடுங்க. தவாஃபுல் குதும் செய்யும் போது மட்டும் முதல் 3 சுற்றுக்கள் ஓடியும் 4 சுற்றுக்கள் நடந்தும் என்ன செய்யணும், தவாஃப் செய்யணும். ருக்குனுல் யமானிக்கு ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு இடையே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தோ வகீனா அதாபர் துஆவை என்ன செய்யணும், ஓதணும். தவாஃபின் போது பேசுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் பேசிக்கொள்ளலாம். 7 சுற்றுகள் முடிந்த பிறகு வலது தோள் புஜத்தை மூடிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? யாரு, ஆண்கள் வலது தோள் புஜத்தை உடனே மூடி. பின்னர் மக்காம் இப்ராஹிமை நோக்கி சென்று, இதை மறந்துட்டேன் நான் சொல்லும் போது, வத்தஹிது மி மக்காமி இப்ராஹிம முஸல்லா. 7 சுற்று முடிச்ச பிறகு மக்காம் இப்ராஹிம் போய் என்ன சொல்லணும், வத்தஹிது மி மக்காமி இப்ராஹிம முஸல்லா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி கூற வேண்டும். மக்காம் இப்ராஹிம் அமைந்திருக்கும் இடத்தில் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். முதல் ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹ் ஓத வேண்டும். மக்காம் இப்ராஹிமில் தொழுது முடித்ததும் சம்சம் நோக்கி சென்று அதிலிருந்து அருந்தலாம், தலையிலும் என்ன செய்யலாம், ஊற்றிக் கொள்ளலாம். பிறகு திரும்பி வந்து ஹஜ்ஜுல் அஸ்வத் என்ன செய்யணும், முத்தமிடும். முத்தமிட முடியாட்ட என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு இஷாரா செய்யணும். பிறகு சை செய்வதற்கு சஃபா மர்வாவை நோக்கி செல்ல வேண்டும். ஜம்சம் தண்ணீர் வந்து ரசூல்லா சிறந்த உணவு பரக்கத்துல சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்ப நாம வந்து சை செய்யறதுக்கு போறோம். இதை முடிச்சுட்டா இதை ஏன் நான் விரிவா சொல்றேன்னா, இஹ்ராமின் போது செய்யக்கூடாதவை சொல்றது. தவாஃபுடைய சட்டம், சையுடைய சட்டம் இருக்கு பாருங்க. திரும்ப ஹஜ்ல இதெல்லாம் வரும். அது திரும்ப நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதே சட்டம் எல்லாத்துக்கும் என்ன செய்யும், பொருந்தும். ஆனா சின்ன சின்ன வித்தியாசம். என்ன வித்தியாசம், தவாஃபுல் குதூம்ல ஆண்கள் வலது தோள் புஜத்தை வெளிப்படுத்தினாங்களா இல்லையா, இது எங்க செய்யக்கூடாது, 10வது நாள் தவாஃப்ல என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. வேற எந்த தவாஃப்லயும் செய்யக்கூடாது. அதே மாதிரி தவாஃபுல் குதூம்ல முதல் 3 சுற்றுகள் ஓடி அடுத்த 4 சுற்றுகள் வளமையா சுத்திரமா இல்லையா, இது மற்ற தவாஃபுக்கு என்ன செய்யாது, கிடையாது. மற்ற எல்லா சட்டங்களும் ஒரே சட்டம் தான். திரும்ப ஹஜ்ஜுக்கு வரும்போது திரும்ப இதே மாதிரி நம்ம விளக்க மாட்டோம். இப்ப நம்ம சைக்கு போயிடும். சை செய்யறது, சை செய்தல் என்பது சும்மா ஓடி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறது கிடையாது. நபிகள் சொல்லி தந்த மாதிரி செய்யணும். நம்ம காபாவில இருந்து நேர சஃபாக்கு வந்துடணும். சஃபாக்கு வந்த பிறகு அந்த சஃபாக்கு வந்த உடனே ஒரு ஆயத்தை ஓதணும். குர்ஆன்ல உள்ள வசனம், இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆயிரில்லாஹ். சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். இந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டு ரசூல் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஃபாவுல ஏறுறதுக்கு முன்னாடி அபுதவு பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எங்கிருந்து துவங்கினானோ அங்கிருந்து துவங்குகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆன் ஆயத்துல இன்ன சஃபா வல் மருவத்த, அல்லாஹ் எந்த பேரை முதல்ல சொன்னான், சஃபா. அப்ப நம்ம சை செய்யும் போது எங்க இருந்து துவங்கணும், சஃபால இருந்து என்ன செய்ய துவங்கணும். அப்போ அபுதவு பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எங்கிருந்து துவங்குகிறானோ அங்கிருந்து துவங்குகிறேன். நீங்க தமிழ்லயே சொல்லிக்கிடுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆயிரில்லாஹ் என்ன செய்யணும், அரபிலே ஓதணும். ஓதிட்டு அல்லாஹ் எங்கிருந்து துவங்குகிறானோ அங்கிருந்து துவங்குகிறேன்னு சொல்லிட்டு எங்க ஏறணும், சஃபா மலைக்கு மேல ஏறணும். சஃபா மலைக்கு மேல ஏறினோடனே அங்க உங்களுக்கு கட்டடம் கட்டிட்டு அமைப்போம். உங்களுக்கு கஅபா தெரியும், அந்த ஜன்னல் வழியா என்ன செய்யும், கஅபா தெரியும். கஅபாவை பார்த்து என்ன செய்யணும் சொன்னோம்னா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு செய்யணும், சொல்லணும். கஅபாவை பார்த்து 3 தடவை செய்யணும்,
சஃபாவில் நின்று காபாவை முன்னோக்கி போன அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படி சொல்லிட்டு பிறகு என்ன செய்யணும், இந்த துவாவை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த துவாவை என்ன செய்யணும், தல்பியாவை மனப்பாடம் பண்ணணும், ரப்பனா அத்தினா மனப்பாடம் பண்ணணும், வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா மனப்பாடம் பண்ணணும், இன்ன சஃபாவல் மதுவத்தை மின் ஷாயில்லா மனப்பாடம் பண்ணணும். இந்த துவா மனப்பாடம் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியான துவா தான், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச துவா தான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வநஸர அப்தா வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே. சுன்னத் ஜமாத்துல ஹஜ் பெருநாளைக்கு என்ன செய்வாங்க, பிறை 11, 12, 13 சொல். இது அங்க சொல்ல வேண்டிய இடம் கிடையாது. எங்க சொல்ல முடியாது, ஹஜ்ஜில சொல்ல வேண்டிய துவாவுக்கு பள்ளியா செலவுக்காக சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம சொல்லக்கூடாது. ஆனா ஹஜ்ஜில சொல்லணும். எங்க சொல்றது, இது சஃபாவுல சொல்றது. சஃபாவுல ஏறி அல்லாஹ்வுக்கு சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வநஸர அப்தா வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. இந்த துவாவை ஓதிட்டு துவா செய்யணும். நீங்க என்ன செய்யணும், கஅபா முன்னோக்கி ஓதிட்டு இந்த துவா கவனமா கவனிங்க. கொஞ்சம் இந்த உம்ராவை முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பிரேக்கிங் விட்டுரும். அந்த ஒரு இன்பத்தை எதிர்பார்த்து கவனிங்க. இவன் என்ன செய்யணும், காபா சஃபாவுல ஏறி என்ன செய்யணும், காபா முன்னோக்கி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக இந்த துவா ஓதிட்டு துவா செய்யணும். உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லா துவாவையும் கேட்டுட்டு திரும்ப இந்த துவா ஓதும். 2வது தடவை ஓதிட்டு துவா செய்யணும். திரும்ப 3வது தடவை இந்த துவா ஓதிட்டு, துவா கிடையாது, எங்க இருந்து இறங்கிடணும், சஃபாவில இருந்து இறங்கி எங்க நோக்கி போறோம், மர்வாவை நோக்கி போறோம். பிறகு சஃபாவிலிருந்து இறங்கி மர்வாவை நோக்கி செல்ல வேண்டும். இப்போ சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில எது இருக்கு பாருங்க, இது மலை எப்படி இறக்கமா வரும். இது இந்த தூண்ல இருந்து இந்த தூண் வரைக்கும் சமதள பரப்பு, இங்க இருந்து மலை ஏறும். இந்த சமதள பரப்பு முதல்ல ஒரு பச்சை தூண், அடுத்து ஒரு பச்சை தூண். இந்த டிஸ்டன்ஸ்ல மட்டும் கொஞ்சம் என்ன செய்யணும், விரைந்து ஓடும். ரசூலா கீழாடையில் அசையக்கூடிய அளவு என்ன செஞ்சிருக்காங்க, விரைந்து காலை கிட்ட காலை வச்சு என்ன செய்யணும், கொஞ்சம் வேகமா ஓடும். இந்த கேப்ல மட்டும் என்ன செய்யணும், விரைந்து ஓடும். இங்க இருந்து இங்க வரைக்கும் நடந்து வந்தா போதும் நார்மலா. அது மாதிரி இதுக்கு பிறகு இங்க வரைக்கும் நடந்து போனா போதும். இங்க இருந்து இங்க வரும்போது சரி, இங்க இருந்து சஃபாவுக்கு மர்வாவுக்கு போகும்போதும் சரி, மர்வாவுக்கு சஃபாவுக்கு போகும்போதும் சரி, இந்த இடத்துல மட்டும் என்ன செய்யணும், கொஞ்சம் விரைந்து என்ன செய்வாங்க. மர்வால போய் என்ன காபா பார்த்து அதே மாதிரி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், திரும்ப லா இலாஹ இல்லல்லாஹ் துவா, லா இலாஹ இல்லல்லாஹ் துவா ஓதிட்டு காபா முன்னோக்கி துவா செய்யணும். திரும்ப அந்த துவா ஓதிட்டு காபா முன்னோக்கி என்ன செய்யணும், துவா செய்யணும். திரும்ப அந்த துவா ஓதிட்டு என்ன செஞ்சிடணும், எதை நோக்கி இறங்குறோம், மர்வாவை நோக்கி இறங்குறோம். இந்த இடத்துல மட்டும் என்ன செய்யணும், விரைந்து ஓட வேண்டும். திரும்ப எங்க வந்துடணும், சஃபா. அப்ப சஃபா டு மர்வா 1, மர்வா டு சஃபா 2, சஃபா டு மர்வா, மர்வா டு சஃபா, சஃபா டு மர்வா, மர்வா டு சஃபா, சஃபா டு மர்வா 7. அந்த 7ல நீங்க எதை விட்டுறக்கூடாது, காபாவை பார்த்து அல்லாஹ் அக்பர் சொல்றது, லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதிட்டு திரும்ப துவா செய்யறது, சஃபாவிலிருந்து மர்வாவை நோக்கி செல்ல வேண்டும். சஃபாவிற்கு மர்வாவிற்கு இடையில சமதள பரப்பில் ஓட வேண்டும். இதற்கு அடையாளமாக பச்சை நிற லைட் வைத்துள்ளனர். அந்த 2 லைட்டுக்கு இடையில் ஓட வேண்டும். மீதி இடங்களில் நடந்து செல்ல வேண்டும். மர்வாவை அடைந்ததும் கிப்லாவை முன்னோக்கி சஃபாவில் செய்தது போன்றே மேற்குறிப்பிட்ட வாக்கியத்தை 3 தடவை கூடி அவற்றுக்கிடையே துவா செய்து பிறகு அங்கிருந்து சஃபாவை நோக்கி என்ன செய்யணும், திரும்ப வேண்டும். சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு செல்வது 1 ஆகும். மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு செல்வது 2 ஆகும். இவ்வாறு 7 தடவை சஃபா மர்வாவிற்கு மத்தியில் ஓட வேண்டும். அடுத்து இது எல்லாம் முடிஞ்ச பிறகு தலைமுடியை கத்தரிக்கிறது. நம்ம தான் சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலிக்கக்கூடிய மக்களுக்காண்டி 3 தடவை துவா செஞ்சிருக்காங்க. ஆண்களுக்கு கத்தரிக்கக்கூடிய எத்தனை தடவை துவா செஞ்சிருக்கிறாங்க, 1 தடவை. அப்ப ஆண்கள் என்ன செய்யணும், கத்தரிப்பதாக இருந்தால் தலை ஃபுல்லா கத்தரிக்கணும். சும்மா 2 முடியை கத்தரிக்க கூடாது, தலையை ஃபுல்லா என்ன செய்யணும், கத்தரிக்க வேண்டும். அதுதான் சுன்னத். உங்களுக்கு தப்பான வழிகாட்டுவாங்க, சும்மா அங்க நம்ம 2 முடியை கத்தரிச்சா அப்படி செய்யக்கூடாது. கத்தரிப்பதாக இருந்தால் ஆண்கள் எப்படி கத்தரிக்கணும், தலை ஃபுல்லா என்ன செய்யணும், கத்தரிக்கணும். ஹஜ்ஜுக்காண்டி செய்யக்கூடிய உம்ராவை மட்டும் அந்த தவாஃபு முடிஞ்ச உம்ரா முடிஞ்ச பிறகு என்ன செஞ்சா போதும், கத்தரித்தால் போதும். பெண்கள் இந்த அளவுக்கு முடிய மொத்தமா சேர்த்து பிடிச்சு
அவங்களாவே கட் பண்ணாலும் சரி, அல்லது உங்க பையனோ உங்க ஹஸ்பண்டோ கட் பண்ணி விட்டாலும் சரி, அது இன்னொரு பெண்ணை கட் பண்ணி விட்டாலும் சரி,